हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे जानकी कांतस्मरणं गोपिका जीवनस्मरणं हर नमः पार्वती पतये सद्गुरुस्वामिनः आञ्जनेयस्वामिनः कृष्णो रक्षतु नः जगत्त्रयगुरुः कृष्णं नमस्याम्यहं कृष्णे नामरशत्रवः विनिहताः कृष्णाय तस्मै नमः कृष्णादेव समुत्थितं जगदिदं कृष्णस्य दासोऽस्म्यहं कृष्णे तिष्ठति सर्वमेतदखिलं हे कृष्ण संरक्ष माम् नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदायादिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि यं प्रव्रजन्तमनुपेतमपेतकृत्यं द्वैपायनो विरहकातर आजुहाव पुत्रेति तन्मयतया तरवोऽभिनेदुस्तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि नमामि नारायणपादपङ्कजं करोमि नारायणपूजनं सदा वदामि नारायणनामनिर्मलं स्मरामि नारायणतत्त्वमव्ययं श्रीनाथनारायण वासुदेव श्रीकृष्णभक्तप्रियचक्रपाणे श्रीपद्मनाभाच्युतकैटभारे श्रीरामपद्माक्ष हरे मुरारे कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम् भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाढ्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् अहं हरे तव पादैकमूले दासानुदासो भवितास्मि भूयः मनस्मरेता सुपतेर्गुणांस्ते गृणीतवाक् कर्म करोतु कायः ननाकपृष्ठं न च पारमेष्ठ्यं न सार्वभौमं न रसाधिपत्यं न योगसिद्धिः अपुनर्भवं वा समञ्जसत्वा विरहैयकाङ्क्षे अजातपक्षा इव मातरं खगाः स्तन्यं यथा वत्सतराः क्षुधार्ताः प्रियं प्रियेव व्युषितं विषण्णा मनोरविन्दाक्षदिदृक्षते त्वं ममोत्तमश्लोकजनेषु सख्यं संसारचक्रे भ्रमतः स्वकर्मभिः त्वन्माययात्मात्मचदारगेहेषु आसक्तचित्तस्य ननाथ भूयात् ஸ்துதிகளையே பிரதானமாக கொண்ட ஸ்ரீமத் பாகவதத்திலே இப்போ சொன்னதான 4 ஸ்லோகத்துக்கு விருத்ர சதுஸ்லோகி அப்படின்னு பேர். இதுதான் பிரவச்சனம். பாகவதத்திலே நூற்றுக்கணக்கான ஸ்தோத்திரங்கள் இருக்கு.
ஆரம்பிக்கிறதே குந்தி ஸ்துதியிலேருந்து தொடங்கிறது. 26 ஸ்லோகங்கள். அப்புறம் 12 ஸ்லோகங்களாக பீஷ்ம ஸ்துதி, அப்புறம் 10 ஸ்லோகங்கள் சுகஸ்தவம். இப்படி நிறைய ஸ்தோத்திரங்கள். 12 ஸ்லோகங்கள் துருவஸ்துதி, 42 ஸ்லோகங்கள் பிரஹ்லாத ஸ்துதி, 28 ஸ்லோகங்கள் கஜேந்திர ஸ்துதி. பிரம்மா பண்ணக்கூடியதான 2 ஸ்தோத்திரம் கிருஷ்ணாவதாரத்திலே. ஆரம்பத்தில் ஒரு 16 ஸ்லோகங்கள், அப்புறம் 32 ஸ்லோகங்கள்னு கடைசியில் மார்க்கண்டேய ஸ்துதி பர்யந்தம் பாகவதம். ஒரு அத்தியாயத்திலையும் தொட்ட இடங்கள் எல்லாம் யாரோ பகவான ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருப்பார். ஸ்துதிக்கணும். நமக்கா தெரியல, இது மாதிரி மகான்கள் நமக்கு சொல்லி கொடுத்ததே அதையாவது சொல்ல தெரியணுமோ. தனக்கா தெரியலைன்னாலும் சொல்லி கொடுத்ததையாவது சொல்ல தெரிஞ்சுக்கணும். அதுபோல குந்தி ஸ்துதியிலேருந்து மார்க்கண்டேய ஸ்துதி பர்யந்தம் இருக்கு. 100 ஸ்தோத்திரங்கள் இருக்கு பாகவதத்துல. எல்லாத்தையுமே முடிஞ்சா வாக்குக்கு சுவாதீனமாக்கிவிடணும். பாகவதம் முழுக்க தெரியலைனாலும் இந்த 4 ஸ்லோகமாவது தெரியணும் அப்படின்பா பெரியவா. இந்த விருத்திர சதுஸ்லோகிங்கிற ஸ்தோத்திரம் இருக்கே, இந்த 4 ஸ்லோகமாவது தெரியணும். புஸ்தகம் பார்க்காம தெரியணும். எனக்கும் தெரியும்னு புஸ்தகம் வச்சுன்னு சொல்லக்கூடாது. ஸ்தோத்திரங்கள்லாம் வாக்குக்கு புத்திக்கு சுவாதீனமாக பண்ணிண்டு, இந்த புத்தி அவனை ஸ்துதிக்கிறதுக்காக ஏற்பட்டது தானே. இல்லாத கிருத்திரிமமான யோஜனைகளை பண்ணிண்டு யாரை கெடுக்கலாம், யாருக்கு துரோகம் பண்ணலாம், நம்மளையே எப்படி ஆத்மஸ்துதி பண்ணிக்கலாம், யாரை பரநிந்த பண்ணலாம், எப்படியெல்லாம் அன்றுத்தம் சொல்லலாம், எப்படியெல்லாம் ஊரை ஏமாத்தலாம்னு அது மாதிரி செலவழிக்கிறதுக்காக ஏற்பட்டதில்லை இந்த புத்தி. இந்த மாதிரி பாகவதாதி கிரந்தங்களே அதில் ஏற்றி வாக்குக்கு சுவாதீனமா ஆக்கிண்டு அதை பாடுறதுக்காக தான் பகவான் கொடுத்துருக்காள். இந்த 6வது அறிவு அப்படிங்கிறது வாக்கியம் எந்த ஜீவராசிக்கும் கிடையாது. மனுஷனுக்கு தான் இந்த 6வது அறிவுன்னா இல்லாத கிருத்திரிமங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுக்காக கொடுக்கல. இந்த அறிவு பகவானை பத்தி பாடுறதுக்காக கொடுத்தது. ஹரே கிருஷ்ணா முகுந்தான்னு ஒரு நாயால சொல்ல முடியுமா, ஒரு பூனையால சொல்ல முடியுமா? லட்சம் தர பூனையை உட்காத்தி வச்சு ராமா ராமா ராமான்னு சொன்னாலும் அதுக்கு மியாவுன்னு தான் கத்த தெரியும். சிவா சிவா சிவான்னு சொல்லி கொடுத்தாலும் நாய்க்கு குலைக்கத்தான் தெரியும். அதால அதுக்கு மேலே முடியாது. அம்மான்னு ஒரு சப்தம் மாடு வரைக்கும் வந்திருக்கு. மான்னு ஒரு சப்தம் மாடு போடுறது அது தெரியறது. பாக்கி ஜீவராசிகளுக்கெல்லாம் எந்த சப்தமும் இல்லை. கிளபிலா கிளபிலான்னு ஏதோ சத்தம் போட்டுன்னு இருக்கே தவிர அர்த்தம் இல்லாத வியர்த்தமான சப்தம் தான் போடுறது. வாக்கு இருக்கு எல்லாத்துக்கும், ஆனால் நல்ல சப்தங்கள் சொல்றதுக்கு பாக்கியம் இல்லை. கத்தின்னு இருக்கு. சிங்கம் கத்துறது, புலி கத்துறது காட்டுல, யானை விழுறது, எல்லாம் கத்துறது. வாக்கு இல்லாம இல்லை. ஆனா பகவானை பத்தி ஸ்துதிக்கிற பாக்கியம் அதுக்கு இல்லை. ஆனா அதுலயும் அபூர்வமாய் பகவானை ஆராதிச்ச க்ஷேத்திரங்கள் நிறைய இருக்கு. இங்க பக்கத்துலயே திரு ஆனைக்கா அப்படின்னு பேர். ஆனைக்கோவில்னா ஆனை ஆராதிச்சுது, அதனால திரு ஆனைக்கா அப்படின்னு பேர். யானை ஆராதிச்சே கஜாரண்ய க்ஷேத்திரம் திரு ஆனைக்கோவில். யானை ஆராதிச்சுது. ஒரு சிலந்தியும் யானையுமா சேர்ந்து ஆராதிச்சுது காளஹஸ்தியிலே. ஒரு நாகம் ஆராதிச்சுது பரமேஸ்வரனே திருநாகேஸ்வரம். ஒரு மயில் ஆராதிச்சுது மயூரநாதர். ஒரு நண்டு ஆராதிச்சுது கர்க்கடகேஸ்வரர். இந்த திருச்சியிலேயே ஒரு க்ஷேத்திரம் இருக்கு. எறும்பு ஆராதிச்சுதான். எறும்புக்கு என்ன அறிவு இருக்கு? ஏதாவது சக்கரை சிந்தினா எடுத்துன்னு போக தெரியும். யாராவது தட்டிலி விட்டாலானா கடிக்க தெரியும். அதுக்கு மேலே அதுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நம்ம நினைக்கிறோம். அது சிவாராதனம் பண்ணியிருக்கு. திரு எறும்பூர் அப்படின்னு பேர். அதுதான் திருவெரும்பூர். திருவெரும்பூர் அப்படிங்கிறார். திருச்சியிலேருந்து கொஞ்சம் தஞ்சாவூர் பக்கம் கிளம்பினோமானால் தோக்குடிக்கு முன்னாடி திரு எறும்பூர் அப்படின்னு பரமேஸ்வரனை மலை மேலே ஆராதிச்சிருக்கு. நாகம் ஆராதிச்சிருக்கு, கர்க்கடகம் ஆராதிச்சிருக்கு, யானை ஆராதிச்சிருக்கு, ஒரு வேடன் ஆராதிச்சிருக்கார் காளஹஸ்தியில கண்ணப்ப நாயனார். எல்லாரும் ஆராதிச்சிருக்காள். நம்மளும் பகவான் ஆராதிக்கணும். ஒரு கழுகு ஆராதிச்சது ஸ்ரீராமனே ஜடாயு. ஒரு ராட்சசன் விபீஷணன் ஆராதிச்சான். ஒரு குரங்கு சுக்ரீவன் ஆஞ்சநேய பிரபுதிகள்லாம் பகவானை கொண்டாடினார் ராமாவதார காலங்கள்ல. ஒரு கஜேந்திரன் முதலிய கீழ் அறிவு உள்ள ஜீவராசிகளும் பகவான ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கிறதுங்கிறது நமக்கு நினைவுபடுத்துறதுக்காக இந்த பாகவதத்தில் கஜேந்திர ஸ்துதி. அசுரன் தான் பிரகலாதனும் கூட. அவரும் பகவான ஸ்தோத்திரம் பண்ணி பரம பாகவதோத்தமனாக கொண்டாடப்படுறார். எல்லா வர்க்கத்துக்காராலும் பகவான ஸ்துதிச்சிருக்காள்னு சொல்றது கதை கேட்டு நன்னா இருக்குன்னு சொல்றதுக்காக இல்லை. நீ என்ன பண்ணினே? இவ்வளவு காலம் சாப்பிட்டு தூங்கிட்டு ஏதோ விவகாரம் பண்ணிட்டு இருக்கே. ஒருத்தருக்கும் 40 வயசு 50 வயசு.
60-70 ஆயிடுத்து. நமக்கா ஸ்துதிக்க தெரியலைனாலும் பாகவதத்துலேருந்து ஏதாவது ஒரு ஸ்துதி ட்ரூவா தெரியுமா? ஒரு பீஷ்ம ஸ்துதியாவது சொல்லுவியா? ஒரு சுகஸ்தவம், ஒரு குந்தி ஸ்துதி, ஏதாவது ஒன்று நமக்கு வாக்குக்கு சுவாதீனமாக்கிக்கணும். எல்லாம் பெருசு பெருசாக இருக்கே, 40 ஸ்லோகம் 30 ஸ்லோகங்கிற இல்லைன்னா அதுக்காக தான் இந்த விருத்ராசுரஸ்தவம். இருக்கிறதுக்குள்ள சின்ன ஸ்தோத்திரம் 4 ஸ்லோகம். அகம் ஹரே தவ பாதைக மூலே தாசானுதாசு. 4000 தெரியலைனாலும் பச்சை மாமலை போல் மேனி அப்படின்னு ஒரு பாசுரமாவது தெரிஞ்சுக்கணுங்கிற ஆளோடும். வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஏதா அரங்கமா நகருளானே திருவள்ளரை நின்றானேன்னு ஏதான ஒரு அடிக்கீழ் புகுந்து அமர்ந்தேனே, வெங்கடவா உன் அடிக்கீழ் புகுந்து அமர்ந்தேனே, ஏதோ ஒரு பாசுரம் சாத்து முறையில் ஏதோ ஒன்று சொல்லணும்னு வச்சுட்டு இருக்காளோன்னு. 4000 சொல்ல தெரியலைன்னா அதுபோல தேவாரங்கள்லையும் பொன்னார் மேனியனே, இது மாதிரி தேவாரங்கள் இதுவாது தெரியணும். அடிப்படை இதுவாது ஒரு சுந்தரரோட தேவாரம், ஒரு ஞான சம்பந்தரோட தேவாரம், தோடுடைய செவியன் இத்தியாதி தெரிஞ்சுக்கணும். தமிழ்னு வெறுமனை சொல்லிட்டு இருந்தா போருமா? ஒரு தேவாரம் ஒரு பாசுரம் தெரியாத தமிழை தூக்கி பிடிச்சுன்னு நான் என்ன பண்ண போறேன்? நல்ல ஸ்தோத்திரங்கள்லாம் தமிழ்லையும் அவ்வளோ அபிராமி அந்தாதியும் சொல்லி எத்தனை ஸ்தோத்திரங்கள் இருக்கு. அதுபோல வாக்கு படைச்சது, நல்ல புத்தியை பகவான் கொடுத்துருக்கிறது அவனை ஸ்துதிக்கிறதுக்காக. நேற்றைய தினம் விருத்ராசுரன் கதை சொல்லிட்டு இருக்கோம். இப்போ 6ஆமத்த ஸ்கந்தம் 10ஆமத்த அத்தியாயம் 15 ஸ்லோகம் ஆச்சு. ததசுராணாமசுரைரணஹா பரமதாருணஹா திரேதாமுகே நர்மதாயாம் அபவத் பிரதமே யுகே. 4 யுகத்துல முதல் யுகம் கிருதயுகம் முடிஞ்சு திரேதாயுகம் ஆரம்பம். இந்த மத்தியில நர்மதா நதிக்கரையில் நடந்துதான் இந்த யுத்தம். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பரமதாருணஹா ரணஹா, பயங்கரமான இந்த யுத்தம். நர்மதாயாம் பிரதமே யுகே, முதல் சதுர்யுகத்திலே திரேதாமுகே நர்மதாயாம் அபவத் பிரதமே யுகே, நர்மத கரையில நடந்துதான். ருத்ரைஹி வசுபிராதித்யைஹி அசுப்யாம் பித்ருவன்ஹிபிஹி மருத்பிஹி ருபுபிஸ் சாப்ஜைஹி விஸ்வே தேவைர்மருத்பதிம் திருஷ்ட்வா வஜ்ரதரம் சக்ரம் ரோச்சமானம் ஸ்வயாஸ்ரியா நாமிருஷ்யன் அசுரா ராஜன்னி மிருதே விருத்ரபுரஸ்ஸராஹாம். அந்த ததீச்சி முனிவரோட முதுகெலும்பை தானமாக வாங்கிண்டு, காயத்ரினால அவர் தபஸை சேர்த்து வச்சிருக்கார், ஸ்டோரேஜா இருக்கு அவருடைய முதுகெலும்பில். அந்த தபோபலமா இருக்கக்கூடிய தபோதனரான அந்த ததீச்சியோட முதுகெலும்பை வாங்கிண்டு வஜ்ராயுதம் பண்ணிண்டு விஸ்வகர்மாவை கொண்டு, தேவதச்சனான விஸ்வகர்மாவை கொண்டு அதை வஜ்ராயுதமாக 100 முனை கொண்ட வஜ்ராயுதமாக பண்ணிண்டு இந்திரன் யுத்தத்துக்கு வந்திருக்கான். இப்போ சூலவாணியா இருக்கிற விருத்ராசுரன் இடத்துல அவனை ருத்ரகணங்கள், ருத்ரைஹி வசுபிராதித்யைஹி, ருத்ரர்கள் வசுக்கள், துவாதசாதித்யர்கள், அஷ்டவசுக்கள், ஏகாதச ருத்ரர்கள், அஸ்விபியாம் அஸ்வினி தேவர்கள், பித்ருவன்னிபிகி பிதற்கள், அக்னிக்கள், மருத்துக்கள், ருபுக்கள், சாத்தியர்கள், விஸ்வேதேவர்கள், இப்படி தேவ தலைவனான இந்திரனை அனுசரித்து எல்லாரும் அவனை ஸ்தோத்திரம் பண்றார். தேஜஸோட பிரகாசிக்கிறான். வஜ்ரத்தை வச்சுருக்கிற அந்த விருத்ராசுரனே யுத்த காலத்தில் ஸ்தோத்திரம் பண்ணிண்டு அவன் வரான். யுத்தத்துக்கு வர சமயத்தில் தேவர்களால் ஸ்துதிக்கப்பட்டு வர இந்திரனை பார்க்க சகிக்கலையா அசுராளால. இங்கே விருத்ராசுரனுக்கும் பல பேர்கள் துணைக்கு கூட வந்திருக்காள். நமுச்சிஹி சம்பரோ நர்வா விமூர்தா ரிஷபோம்பரா ஹயக்ரீவா சங்குஷிரா விப்ரச்சித்திரயோ முகா, இதெல்லாம் அசுராளுடைய பேர்கள். புலோமா ரிஷபர்வாச்சே பிரஹேதிர்ஹேதிருத்கலஹா தைதேயா தானவாயக்ஷாஹ ரக்ஷாம்சி ச சஹஸ்ரஜாஹ சுமாலிமாலி பிரமுகாஹ கார்த்தஸ்வர பரிச்சதாஹ பிரதிஷித்யேந்திரசேனாக்ரம் மிருத்யோரபிதுராசதம் அபியர்தயன் அசம்பிராந்தாஹ சிம்ஹநாதேன துர்மதாஹ கதாபிஹி பரிகேர்பானைஹி பிராசமுத்கரதோமரைஹி சூலைஹி பரஸ்வதைஹ் खड्गैहि शतग्निभिर्भुजुण्डिभिः सर्वतो वाकिरन् शस्त्रैः अस्त्रैश्च विबुधर्षभानि. தங்கமயமான கவச்சம் பூண்டுருக்காள் அந்த அசுரால். தங்க கவச்சம், அபேத்தியமான அந்த கவச்சம் போட்டுருக்காளாம். மாலி சுமாலி
நமுச்சி சம்பரன் அனர்வாத் விமூர்தா ரிஷபன் அம்பரன் ஹயக்ரீவன் சங்குசிரன் விப்ரச்சித்ரன் அயோமுகன் புலோமா விஷபர்வா பிரகேதி எல்லாத்தையும் சுகர் சொல்லியிருக்கார். நானும் சொல்லிவிடுறேன். கதை எல்லாமே ஸ்லோகமா அவர் சொல்லியிருக்கார். பிரகேதிர் ஹேதி உத்கலர் திதிபுத்திரர்கள் தனுபுத்திரர்கள் யக்ஷர்கள் ராட்சசர்கள் இப்படி ஆயிரக்கணக்கான பேரோட கூட யமனால கூட எதிர்க்க முடியாத இந்திரனுடைய சேனையை எதிர்த்துண்டு சிம்மநாதம் பண்ணிண்டு சிம்மநாதேன துர்மதாக கொழுப்படைஞ்சவர்களாக கையில கதைகள் ஆயுதங்கள் கதாபிகி பரிகா பரிசாயுதங்கள் பானைகி அம்புகள் பிராசமுத்கர தோமரைகி இந்த மாதிரி ஆயுதங்கள் சூலைகி பரஸ்வகைகி பரசுன்னா கோடரி கோடரிகள் கட்கைகி கத்தி சதக்னேபிகி சதக்னின்னு ஒரு ஆயுதம் ஒரு தடவை போட்டாலானா 100 பேரை மினிமம் கொள்ளுமாமது சதக்னி சதசங்குலாம் அப்படின்னாரு வால்மீகி. ஸ்ரீமத் ராமாயணத்திலேயே இந்த ஆயுதத்தை பத்தின்னு சொல்லியிருக்கார். ஒரு இடத்துல போட்டாலானா 100 பேரை மினிமம் கொள்ளுமாமது. அதுக்கு சதக்னின்னு பேரான். சதக்னிபிஹி கட்கைஹி புஷுண்டி பிஹி புஷுண்டின்னு ஒரு ஆயுதம். இப்படி சஸ்திரங்கள் அஸ்திரங்கள் இதெல்லாத்தையும் எடுத்துட்டு 4 பக்கமும் தேவர்கள் மேல எரியறாலாம் இந்த அசுராலாம். நதே திருஷ்யம் தசச்சன்னாஹ சஞ்சன்னாஹ சரஜாலை சமம் ததஹ புங்கான புங்கபதிதைஹி ஜோதிஷீவனபோ கனைஹி. ஆகாசத்துல மேகங்கள்ல எப்படி நட்சத்திர ஜோதிஷுகள் மறைக்கப்பட்டிருக்கோ அதுபோல இந்த பானங்கள் இவா போடுற அஸ்திர சஸ்திரங்கள் எல்லாம் ஏதோ மறைக்கிறதாம். தேவர்கள் அத்தனையும் பொடி பொடியா ஆக்கி விடுறார். தேவர்கள் மேல ஒண்ணு கூட விழுறதா தெரியல. ஆனால் தேவர்களோ ஆச்சரியமான பானங்கள் எல்லாம் இவா மேல போட்டுட்டே இருக்கா. நதே சஸ்திராஸ்திர வருஷூகா ஹாசேதுஹு சுரசைனிகானே சின்னாஹா சித்தபதே தேவைஹி லகுஹஸ்தைஹி சஹஸ்ரதான். தேவர்கள் அவர்களும் பானம் போட்டுருக்கால். ஆகாசத்துல வரத்தையே இவா அசுரால் போடுற பானங்கள் எல்லாம் விளையாட்டாக அந்த வஜ்ராயுதத்தாலையும் கேடயங்களாலையும் துண்டிச்சுருக்கால் தேவர்கள். ஆயுதங்கள்லாம் ஒன்றும் செல்லுபடியாகலன்னதும் மலையோட சிகரங்கள் மரங்கள் எல்லாம் பிடுங்கி அடிச்சாலாம் அசுரா. அத க்ஷீணாஸ்திரயஸ்திரயோ சஸ்திரௌகா கிரி ஸ்ருங்கத்ருமோபலைஹி அபியவருஷம் சுரபலம் சிச்சிதுஸ்தாம்ச்ச பூர்வவதி. முன்னாடி பானங்கள் எப்படி போட்டாலோ அதுபோல மரங்களையும் கற்களையும் பெரிய பெரிய பாறைகளையும் மலையோட சிகரங்களையும் புடுங்கி அவ மேல எரியறாள். என்ன போட்டாலும் தேவர்களை ஒன்றும் பண்ணல. முன்னாடி போட்ட பானங்கள் போல அப்படி ஆயனதும் உடனே அவா போடுற அஸ்திரங்கள்லாம் அசுரால தாக்க ஒரு கட்டத்துல தாக்கு பிடிக்க முடியாத அசுரால்லாம் ஓட ஆரம்பிச்சுட்டான். சர்வே பிரயாசா அபவன் விமோகாஹ கிருதாः கிருதா தேவகணேஷு தைத்யைஹி கிருஷ்ணானுகூலேஷு யதா மஹத்சு க்ஷுத்ரைः பிரயுக்தா உஷதீருக்ஷவாஜஹ. எத்தனையோ இவர்கள் இடையூறு பண்ணியும் அசுராலால தேவர்களை ஒன்றும் பண்ண முடியலையா. அதுக்கு சுகாச்சாரியால் சொல்றால் அது எது போலேன்னால் கிருஷ்ணானுகூலேஷு யதா மஹத்சு அப்படிங்கிறார். கிருஷ்ணன் அனுகூலமாய் இருக்கிற யதா மஹத்சு கிருஷ்ண பகவான் அனுகூலமாய் இருக்கிற மகான்களிடத்துல க்ஷுத்ரைஹி போக்கிரிகள் அசத்துக்கள் எத்தனை அபச்சாரப்பட்டாலும் அமங்கலமா பேசினாலும் கடினமான வார்த்தைகளை சொன்னாலும் அது எப்படி தூள் தூளா போயிடுமோ அந்த மகான்கள் கிட்ட வர முடியாதோ. கிருஷ்ணானுகூலேஷு யதா மஹத்சு க்ஷுத்ரைஹ் பிரயுக்தா உஷதீருக்ஷவாச்சா. அதுபோல ஆயிடுதான். தேவர்களை ஒன்றும் பண்ண முடியலையா. பகவானிடத்துல பக்தியும் இல்லாத அந்த அசுரர்கள் திமிரும் அதிகமாக இருக்கு. அழிக்க முடியாத திமிரும் இருக்கு. ஹத யுத்த தர்ப்பாக ஹரவு அபக்தாக. ஹரியினிடத்துல பக்தி இல்லாதவாள் அடக்க முடியாத திமிரோட இருக்கிறவா. தே ஸ்வப்ரயாசம் விததம் நிரீக்ஷே ஹராவபக்தா ஹத யுத்த தர்ப்பாக பலாயனாயாஜி முகே விசிருஜ்யே பதிம்மனஸ்தே ததுரத்தசாராஹ. தேவர்களால அபகரிக்கப்பட்ட பலம் தைரியத்தை உடையவர்களாக அந்த பிரசித்தமா இருந்த போதிலும் கூட அந்த அசுரர்கள் தங்களோட முயற்சி வீணானதை கண்டு அந்த விருத்ராசுரனை விட்டுட்டு ஓட ஆரம்பிச்சுட்டாலாம். யுத்தத்துல இனிமே தாக்கு பிடிக்க முடியாதுன்னு வல்லம் ஓட ஆரம்பிச்சுட்டா. விருத்ரோசுராம்ஸ்தான் அனுகான் மனஸ்வி பிரதாபதா பிரேட்சப பாஷையேததி. திருடமான மனசு உடையதான விருத்ராசுரன்
ஓடக்கூடிய அசுராலை கூப்பிட்டு சொன்னானா, உயர்ந்த சொற்களாலே அவளை கூப்பிட்டு சொன்னான். பலாயிதம் பிரேக்ஷ பலஞ்ச பக்னம் பயேன தீவிரேண விஹஸ்ய வீரஹா. சிரிச்சுண்டே சொன்னானா, விஹஸ்ய தத் பபாஷே, சிரிச்சுண்டே சொன்னான். காலோபபன்னாம் ருச்சிராம் மனஸ்வினாம் ஜகாதவாச்சம் புருஷ பிரவீரஹா ஹே விப்ரச்சித்தேன முச்சே புலோமன்னே மயா அனர்வாச்சம்பரமே ஸ்ருணுத்வம். ஹே விப்ரச்சித்தே நமுச்சே புலோம அர்வா மயனர்வா சம்பரா. நம்மெல்லாம் மானதனர்கள், நான் சொன்னதை கேளுங்கோ அப்படின்னு உயர்ந்த வீரனானே விருத்ராசுரன் சொன்னான். என்ன சொன்னான்? பிறந்தவாளுக்கு சாவு நிச்சயம். ஜாதஸ்ய மிருத்யு துவயேவ சர்வதா பிரதிக்ரியாயஸ்ய நச்சேஹ குப்தா. அந்த சாவை கண்டு யார் பயப்படுவான்? நீ பயந்ததுக்காக அதுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணிக்க முடியுமா? சாவுக்கு ஒரு நாளும் பரிகாரம் பண்ண முடியாது, போயிட்டே தான் இருக்கா. எல்லாருக்கும் ஒரு இடம் இருக்கு போட்டோ மாட்டுறதுக்கு. அதுல தாத்தா படம் மாட்டியாச்சு, கொல்தாத்தா படம் மாட்டியாச்சு, அப்பா படம் மாட்டியாச்சு. அது போல நம்ம படமும் ஒரு நாள் மாட்டுவோங்கிறத யார் நினைக்கிறாள்? யாரும் நினைக்க மாட்டேங்கிறார். நமக்கு ஒரு நாள் படம் மாட்டுவாள், ஒரு கால் மாட்டினா மாட்டலாம். குழந்தை படங்கள்லாம் நம்ம மாட்டியிருக்கிறத பார்த்துருக்காள், அதனால நம்ம படமும் மாட்டுவாள்ங்கிறத யார் நினைக்கிறாள்? இதுக்கு பரிகாரமும் கிடையாது. இக சர்வதா நச்ச பிரதிக்ரியாயஸ்ய நச்சேஹ கிருப்தா. இதுக்கு யாராலையும் பரிகாரம் பண்ண முடியாது. அதனால மரணத்தை கண்டு பயப்படாதீங்கோ. யுத்தத்துல அடிபட்டோமானா சொர்க்கலோகத்தை அடையலாம், வீர சொர்க்கத்தை அடையலாம். எதிர்த்து நின்று சத்ருக்களோட சண்டை போட்டான்கிற அழியாத புகழையும் அடையலாம். பின்னாடி ஓடினேலானா அவமானம் தான் மீறும். லோகோ யசாத ததோ எதிஹ்யமம் கோநாம மிருத்யும் நவர்ணீத யுக்தம். எவன் தான் யமன் தேர்ந்து காப்பாற்றப்படுவான்? எல்லாரும் ஒரு நாள் போத்தான் வேணும். தௌ சம்மதாவிக மிருத்யூ துராபோ யத் பிரம்ம சந்தாரண யாஜிதாசுஹு கலேபரம் யோக ரதோ ஜிஜஹ்யா யதக்ரஹீத் வீரசயே நிவர்த்தா. இந்த அத்தியாயத்தோட கடைசி ஸ்லோகம். பிராணனை அடக்கி யோகத்தினாலே பிரம்மத்தை ஆத்மாவை சந்தாரண பண்ணி இந்த உடலை விடுறவாளுக்கு எவ்வளவு பாக்கியமோ அவ்வளவு பாக்கியண்டா. யுத்தத்துல அடிபட்டு போறவன் அந்த பாக்கியத்தை இழக்காதீங்கோ. அடைய முடியாததான துர்லபமான பாக்கியம் ரெண்டுமே. யோகத்தினால பிரம்மத்தோட கலந்து நிர்விகல்ப சமாதியிலே இந்த தேகத்தை விடுறது எவ்வளவு பாக்கியமோ அவ்வளவு பாக்கியம். யுத்தத்துல எதிரிகளால அஸ்திர சஸ்திரங்களால் அடிபட்டு போறது இது யாருக்கும் கிடைக்காது. அடைய முடியாத தௌ துராபோ, அடைய முடியாததானே தௌ சம்மதாவிக மிருத்யூ துராபோ. அதனால ஓடாதீங்கோன்னு சொன்னான் விருத்ராசுரன் அப்படின்னு இந்த அத்தியாயம் முடியறது. திரும்ப கூப்பிடுறான். தயேவம் சம்சதோ தர்மே. அடுத்த 11ஆம் அத்தியாயம். இதுதான் விருத்ராசுரனுடைய ஸ்தோத்திரம் இருக்கு. நீ அதுதான் சொல்ல போறேன். இருந்தாலும் முன்னாடி கொஞ்சம் இந்த யுத்தத்தை சுகாச்சாரியால் பல ஸ்லோகங்கள்ல சொல்லியிருக்காலே சிலதை சொல்லணுமேனு சொல்றேன். தர்மமயமான இந்த சொல்ல கேட்டுவிட்டு தலைவன் இதுவும் இப்ப யுத்தத்துக்கு தலைமை தாங்கின்னு இருக்கான் அந்த விருத்ராசுரன். அவன் சொல்றது காதல விழுறதான். ஆனாலும் தேவர்களை எதிர்க்க முடியாதே. அவன் கையில இருக்கிற வஜ்ராயுதத்தை கண்டு பயந்துண்டு, இந்திரனோட வஜ்ராயுதத்தை கண்டு பயந்துண்டு அசுரால் இவன் பேச்ச கேட்கவே இல்லையா. நைவா கிருண்ணன் பயத்ரஸ்தாக பலாயன பராநிருபா விசீரியமானாம் பிரதனாம் ஆசுரீம் அசுரர்ஷபா காலானுகூலை ஸ்திருதசைஹி கால்யமானாம் அநாதபதே திருஷ்ட்வா தப்யத சங்கிருத்தே இந்திரசத்ருரமர்ஷிதா தான்னிவார்யோஜசா ராஜன்னே நிர்பத்சேதமுவாச்சா. ஆனா அந்த அசுரர்ஷபா, அசுரஸ்ரேஷ்டனான அந்த விருத்ராசுரன் அசுரர்கள்லாம் ஓடின பொழுதிலும் கூட இப்படி எல்லாரையும் விரட்டுறான்கிற கோபத்துல இந்திரனிடத்துல சகிக்க முடியாத கோபத்தோட இந்திரனிடத்துல அவன்கிட்ட சில வார்த்தைகளை சொன்னான். ஏன்னா ஓடி போற அசுராலையும் அடிக்கிறாளாம் தேவர்கள். அதுக்கு சொல்றான், ஓடி போற அசுராலை அடிக்காத, அவளே பயந்துட்டு ஓடுறாள். பின்னாடியால போய் அடிச்சேயானால் இது ரொம்ப மட்டம். இது யுத்தத்துல பின்புறம் ஓடுறவால அடிக்க கூடாது. கிம்பௌச்சரிதேர் மாதுஹு தாவத்பிஹி பிருஷ்டதோ ஹதைஹி நஹி வீதபத ஸ்லாக்யா. பயந்து யுத்தத்துல
ஆயுதத்தை கீழே போட்டுட்டானால் இப்போ கையை தூக்குங்கிறாலும் இப்போ கூட சுடாமல் இருக்கணும்னா கையை தூக்கு அப்படிங்கிறாள். மிலிட்ரிலையும் சொல்கிறாள், நார்மல் இதுலேயும் சொல்கிறாள், சிவில்லையும் ரூல்லையும் கையை தூக்கிவிட்டானா அவனை சுடாதே அப்படிங்கிறாள். ஆயுதத்தை கீழே போட்டவனை அடிக்கக்கூடாது. நகிபீத வதஸ்லாக்கியா, அவன் பயந்து ஓடுறான், அவனை போய் அடிக்கிறியே. நஸ்வர்யா சூரமானினாம், நாங்கள் பெரிய தேவர்கள்னு கொண்டாடிக்கிறீங்களே, இது உங்களுக்கு நல்லது இல்லை, இது நல்ல புகழையும் கொடுக்காது, அடிக்காதேன்னு, அசுரால அடிக்காதேன்னு விருத்ராசுரன் ஓடி போகிற அசுரால அடிக்காதேன்னு இந்திரன்ட்ட சொல்கிறான். உனக்கு தைரியம் இருந்ததானா நான் எதிர்த்து நிற்கிறேன், என்னோட சண்டை போடும். எதிவாஹா பிரதனே ஸ்ரத்தா சாரம் வா க்ஷுல்லகா ஹிருதி அக்ரே திஷ்டத மாத்திரம் மே நேத்கிராமிய சுகே ஸ்பிருஹா. ஹே க்ஷுல்லகாஹ, அல்ப தேவர்களே, உங்களுக்கு உண்மையான ஸ்ரத்த யுத்தத்துல இருக்குமானால், மனசுல தைரியம் இருக்குமானா ஒரு க்ஷணம் என் முன்னாடி நின்று யுத்தம் பண்ணுங்க, ஓடி போற அசுரால அடிக்காதீங்க. இது அழகில்லை உங்களுக்கு. ஏவம் சுரகணா குருத்தா பீஷயன் வபுஷாரி பூனே வியனதத்சு மகா பிராணஹா ஏனலோகா விஜேதசஹாம். இப்படி ருத்ராசுரன் தேவர்களை பார்த்து, சத்ருக்களான தேவர்களை பார்த்து பயங்கரமாய் கர்ஜிச்சானா. வியனததி சுமஹா பிராணஹா, பயங்கரமான பலமுள்ள அந்த விருத்ராசுரன் அந்த யுத்த காலத்துல கர்ஜனை பண்ணுவாள். சிம்மநாதம் வினத்யோச்சைஹி அப்படின்னு மகாபாரத கீதையிலையும் வரும். பாரத யுத்தத்துல கீதையிலையும் பீஷ்மர் சிம்மநாதம் பண்ணினாராம். 300 வயசுக்கு மேலான பீஷ்மர். அதை கண்டு நடுங்கினாலாம் சத்ரு ஜனங்கள் அப்படின்னு கீதையோட முதல் அத்தியாயத்துல சிம்மநாதம் வினத்யோச்சைஹி அப்படின்னு வியாசாச்சாரியால் சொல்றார். அதுபோல வியனததி சுமஹா பிராணஹா ஏன லோகா விசேதசா, உலகங்கள்லாம் நடுங்கிறா போல ஒரு கர்ஜனை பண்ணினா அந்த விருத்ராசுரனுடைய கத்தலை கண்டு தேவர்கள்லாம் சில பேர் மூர்ச்சியாவே ஆயிட்டாலாம். தேன தேவகணா சர்வே வித்ர விஸ்போட்டனேனவை நிபேதுர் மூர்ச்சிதா பூமோ யதைவாசனினாகதாக. அடிக்காமலே தரையில பூந்துட்டாலாம் இவனோட சிம்மநாதத்தை கண்டு. மதங்கொண்ட அந்த விருத்ராசுரன் கையில சூலாயுதத்தை எடுத்துட்டு கண்மூடித்தனமாக நடக்கிற வேகத்திலே பூமியை நடுங்க பண்ணிண்டு, ஒரு யானை எப்படி நாணல் காட்ட அழிக்குமோ அதுபோல வேகத்தோடு வரான். பூமியை மிதிச்சுண்டு நடுங்க பண்ணிண்டு எதிர்கொண்டு வரான் தேவர்களே. விலோக்கியதம் வஜ்ரதரோத்யமருஷிதா ஸ்வசஸ்திரவே அபித்ரவதே மகாகதாம் க்ஷேபதாமா பததீம் சுதுஸ்வஹாம் ஜக்ராஹவாமேன கரேண லீலையா. இந்திரன் என்ன பண்ணினான், ரொம்ப வேகத்தோட சூலத்தோட எதிர்த்து வர ருத்ராசுரன் மேல கையில ஒரு கதை வச்சிருந்தானாம். வேகமா அந்த கதையை தூக்கி எரிஞ்சான். அவன் மண்டைய லட்சியம் வச்சு அடிப்போம்னு அதை விளையாட்டா என்ன பண்ணி விட்டானா, எதிர்நோக்கி வர ருத்ராசுரன் ஓடி வர வேகத்திலேயே கையால பிடிச்சு விட்டானா. இடது கையால் அந்த கதையை பிடிச்சி ச இந்திர சத்ருஹு குபிதோ பிருஷம் தயா மகேந்திரவாஹங்கதயோக்ர விக்ரமஹான். ஓங்கி வந்து இந்திரன் வந்ததான அந்த ஐராவத யானை இருக்கே அதோட மஸ்தகத்துல அடிச்சானா அந்த கதையால. ஜகான கும்பஸ்தல உன்னதன் மிருதே தத் கர்ம சர்வே சமபூஜயன் இருப்பான். ஐராவதத்தினுடைய மஸ்தகத்துல அடிச்சான். மண்டை பேந்து ரத்தம் கொட்டுறது கடுமையா அந்த யானைக்கு. அது என்ன பண்ணுது, ரொம்ப வழி தாங்காத கொஞ்சம் தூரம் எட்டி அழிச்சுன்னு படுத்தி இந்திரனை யுத்த காலத்திலேருந்து. ஐராவதோ விருத்ரகதாபிமிருஷ்டா விதுர்நிதோத்ரிஹி குலிஷாஹதோ யதா அபாசரத்பிர் நமுக சகேந்திரஹ முஞ்சன்ன சப்ததனுர்பிஷார்த்தஹ. ஒரு 7 வில்லடி தூரம் அது இந்திரனே ரத்தம் கொட்ட கொட்ட அதுக்கு அண்ணன் அழிச்சுன்னு போயிடுது. நசன் நவாஹாய விஷன்ன சேதசா பிராயுந்த பூயா சகதம் மகாத்மா. 200 அடி அடிச்சா இந்திரனையும் அடிக்கலாமா? ஆனா அந்த மகாத்மா விருத்ராசுரன் என்ன பண்ணானா, அடிக்கலையா. கதையை வச்சுட்டு யுத்த காலத்துல பார்த்துட்டே இருக்கான். வாகனத்தை அடிச்சவன் இந்திரனையும் அடிச்சு விடலாம். ரொம்ப வருத்தத்தோட இருக்கான். விஷன்ன சேதசா, இந்திரன் ஐராவதத்தை அமிர்த கடல்ல உண்டானது, அது பார்க்கடல்ல உண்டான ஐராவதத்தை இப்படி அடிச்சு விட்டான் வாகனத்தை, கதாயுதத்தை. ஆனா திருப்பி போடலையா அந்த மகாத்மா. உடனே என்ன பண்றானா இந்திரன், தன் அமிர்தம் பெறுகிற கையால ஐராவதத்தை தடவி கொடுக்கறானா. உடனே அந்த வேதனை எல்லாம் அதுக்கு குறையதான், தானும் தடவின்றான் வாகனம். ஆனா இனிமே அது நகரல்ல. இந்திரோ மிருதஸ்யந்திகராபிமர்ஷே வீதவ்யதக்ஷதவாஹோவதஸ்தே
சதம் நிருபேந்திராஹவ காமியயாரிபும் வஜ்ராயுதம் பிராத்ருஹணம் விலோக்யே ஸ்மரம்ச்ச தத்கர்ம நிருசிம்ஹ விஷம் சமம் ஹஹா சோகேன மோகேன ஹசஞ்சகாதான். ஹே நிருபேந்திரா அப்படின்னு கூப்பிடுறா சுகாச்சாரியால் ராஜாவே. நிருபேந்திரா, அந்த விருத்ராசுரன் யுத்தம் செய்யற ஆவல் இருந்த போதிலும் கூட இன்னொரு அடி அடிக்கலாம், இந்திரனை அடிக்கல. வஜ்ராயுதத்தோடு இருக்கிற அந்த இந்திரனை பார்த்து கிரூரமான பாபமான அவன் செஞ்ச காரியத்தை நினைச்சு வருத்தப்பட்டு சிரிச்சுண்டே சொல்ல ஆரம்பிச்சானா. யுத்த காலத்துல வீராவாதம்னு பேச ஆரம்பிச்சான். ஹே இந்திரா, நீ எப்பேற்பட்டவன் தெரியுமா? ரொம்ப கோபத்தோட வருத்தத்தோட சொல்ல ஆரம்பிச்சான் விருத்ரன். திஷ்டியா பவான் மே சமவஸ்திதோருபுஹு யோ பிரம்மஹா குருஹா பிராத்ருஹா சே. பிராமணனை வதம் பண்ணக்கூடாது, குருவை வதம் பண்ணக்கூடாது, சகோதரனை வதம் பண்ணக்கூடாது. ஆனா நீ மூணுமே பண்ண பாபி என் முன்னாடி வந்து நிற்கிற. பிரம்மஹா குருஹா பிராத்ருஹா சே. விஸ்வரூபன் பிராமணன், உன்னால குருவாக வரிக்கப்பட்டவன், எல்லாத்துக்கு மேல என்னுடைய சகோதரன். உனக்கும் அவன் சகோதர ஸ்தானம் தான். அவனை கொன்னுட்டு இப்படி வந்து நிற்கிறியே. திஷ்டியா பவான் மே சமவஸ்திதா. ரொம்ப சந்தோஷம், உன்னை நான் யுத்த காலத்துல பார்த்ததே இப்படி ஒரு பாபியை பார்க்க கிடைச்சதே எனக்கு. ஆச்சாரியனை கொன்னேன், வேத பிராமணன் அவனை கொன்னேன், சகோதரனை கொண்டேன். துஷ்ட சிரேஷ்டன் நீ, அசத்தமா என்னோட சூலத்தை வச்சு குத்தி விடுவேன் உன்னோட ஹிருதயத்தை. கல்லு போலதான இந்த ஹிருதயத்தை சீக்கிரம் உன்னை குத்தி எங்க அண்ணன் விஸ்வரூபன்ட்ட பட்ட கடனை நான் அடைப்பேன். நீ பண்ண பாபத்துக்கு அவனை சந்தோஷப்படுத்துவேன். யோ நோக்ரஜஸ்யாத்மவிதோ த்விஜாதேர் குரோரபாபஸ்ய ச தீக்ஷிதஸ்ய விஸ்ரம்பிய खड्गेन शिरांस्य விருக்ஷத் பசோரிவா கருணஹ ஸ்வர்ககாமஹ. ஆத்மஞானியும் பிராமணனும் குரு பாபமே இல்லாதவனுமானே, தீக்ஷிதஸ்ய யஜ்ஞம் பண்ணவனுமானே என்னோட அண்ணாவை தூங்குற காலத்துல இந்த விஸ்வரூபனை வெட்டிவிட்டேன். நீ அவனோட தலையை வெட்டி விஸ்ராந்தி எடுத்துட்டு இருக்கிற நேரத்துல சொர்க்கத்துல உள்ள ஆசையினாலே, காமியமாக யஜ்ஞம் பண்றவன் எப்படி பசுவை ஹிம்சை பண்ணுவானோ, எனக்கு சொர்க்கம் வேணும்னு ஆசைப்பட்டு பண்றவன் அது ஹிம்சை தான். அதுபோல நீ பண்ணிவிட்ட. தயை இல்லாம இப்படி நீ ஒரு காரியம் பண்ணிவிட்ட. வெட்கமா இருக்கு, உன்னை பார்க்கவே வெட்கமா இருக்கு. உனக்கு வந்து வெட்கமும் இல்லை, லக்ஷ்மியும் இல்லை, தயையும் இல்லை, புகழும் இல்லை. நீ செஞ்ச ஒரு காரியத்தினால நாங்கெல்லாம் அசுரால்னு பேரு எங்களாலையும் நிந்திக்கப்படுறவனாக நீ இருக்கேன். என்னோட சூலத்தால உன் உடம்ப பிளந்து விடுவேன். உன்னை குத்தி உனக்கு அக்னி சம்ஸ்காரம் கூட இல்லாத பண்ணிவிடுவேன். கழுகுகளால உன் உடம்ப கொத்து முடியுமாக பண்ணிவிடுவேன். ஹ்ரீ ஸ்ரீதயா கீர்த்திரபுஞ்சுஷம் துவாம் ஸ்வகர்மணா புருஷாதைஷ்சகர்ஹ்யம் கிருச்ரேண மச்சூல விபின்ன தேகம் அஸ்பிருஷ்டவன்யம் சமதந்தி கிருத்ராஹ அந்யேனு ஏத்வேக நிஷம் சமஜ்ஞாயே ஹ்யுத்யதாஸ்திராஹ பிரஹரந்தி மஹ்யம். என்ன பண்ணுவேன் தெரியுமான்னு இப்படி எல்லாம் வீராவாதங்கள்லாம் பேசிண்டு உன்னை நான் கொன்னு உன்னுடைய தேகத்தை பைரவர்கள், என்னுடைய பூத்த கணங்கள், என்னோட உபாசனையில உள்ள தேவதைகளுக்கு பலியா ஆக்குவேன். இந்திரா, ஒன்னும் நான் உன்னை கொள்ளுவேன். இல்லையானால் ததீசிட்டேந்து வாங்கிட்டு வந்திருக்கியே ஒரு ஆயுதம், முதுகெலும்ப வாங்கிட்டு வந்திருக்கியே, அதால நீ என்ன கொள்ளு. உன்னையானால் கர்மபந்தத்திலேருந்து விடுபட்டு வீரஸ்வர்க்கத்தை யுத்தத்துல அடிபட்டு போனானா அவன் கணக்குல கிடையாதான். அவனோட புண்ணிய பாபத்தை விசாரிக்க மாட்டாலாம், நேரே அவனுக்கு புண்ணியலோகம் தானா. தீரனாக நான் போக ரெடியா இருக்கேன். அதோஹரேமே குலிசேன வீரா ஹர்த்தா பிரமத்தைவ சிரோ யதீஹே தத்ரானுனோ பூதமலிம் விதாயே மனஸ்வினாம் பாதரஜ பிரபத்யே சுரேஷ கஸ்மான்னஹினோஷி வஜ்ரம் புரஹா ஸ்திதே வைரிணி மையமோகம் மா சம்சயிஷ்டா நகதேன வஜ்ரஹா சான்னிஷ்பலஹ கிருபணார்த்தேன யாஞ்ச்யாம். நீ கையில வஜ்ராயுதம் வச்சுட்டு இருக்கியே, எதுக்கு வச்சுட்டு இருக்கே? ஏன் என் மேல போட மாட்டேங்கிற கேட்கிறான். கையில தான் வஜ்ராயுதம் வச்சுட்டு இருக்கியோ, நான் அடிச்சேன்னு உன்னோட யானையை. ஒரு கால் இந்த வஜ்ராயுதமும் என்கிட்ட செல்லாதோன்னு நீ பயப்படுறியா? லோபிட்ட யாச்சகனுக்கு போனவனுக்கு காரிய சித்தி ஆகாதது போல எனக்கு
உனக்கு வந்து இந்த வஜ்ராயுதமும் செல்லாத போயிடுமோன்னு நிஷ்பலமா போயிடுமோன்னு நீ பயப்படாதே. உனக்கு வஜ்ராயுதம் நிஷ்பலமா போகாது. ஏன் தெரியுமானால் என்னோட பிராணநாதனான பகவான் உன் பங்குல இருக்கான். உனக்கு வழி சொல்லி கொடுத்து பகவானுடைய தேஜஸ், அந்த ததீச்சி முனிவரோட தபஸ் எல்லாமா உனக்கு சேர்ந்திருக்கு. பகவான் எங்க இருக்கானோ அங்கதான்டா விஜயம், அங்கதான் ஸ்ரீ, அங்கதான் எல்லாம். நன்வேஷ வஜ்ர ஸ்தவ சக்கர தேஜசா ஹரேர் ததீச்சே ஸ்தபசா ச தேஜிதா. நீ ஏதோ பெரிய யுத்தத்துல சமர்த்தன்னு நினைச்சுக்காதே, கையில வஜ்ராயுதம் வச்சுருக்கோன்னு நினைக்காதே. நான் சொல்றேன், நீ ஒரு புல்ல புடுங்கிய மேல போட்டா கூட உனக்கு ஜெயம் கிடைச்சோம். ஏன் கிடைக்கும்னால் பகவான் இப்போ உன் பங்குல இருக்கார். சர்வானுகூலோ பகவான், என்னோட தெய்வமான ஹரிநாராயணன் இப்போ உன் பங்குல இருக்கான். நீ வஜ்ராயுதத்தால நிச்சயம் அடிக்கலாம், என்ன நிச்சயம் உனக்கு க்ஷேமம் உண்டாகும். அகம் சமாதாய மனோயதாக நஹா சங்கர்ஷணஸ்தரணாரவிந்தே துஜ்வஜ்ரரம்ஹோலுலிதக்ராம்யபாசஹா கதிம் முனேரியாம்யபவித்த லோகஹா. நாராயணனுடைய சரணத்தையும் நான் தியானம் பண்ணிட்டு இருக்கேன், என்ன அடிச்சுடும் உன்னோட வஜ்ராயுதத்தால. விஷய போகங்கள்ல ஆசை இல்லாதவனான நான் யோகியோட நிலையை அடைஞ்சுடுவேன். பகவானை நினைச்சுட்டு இருக்கேன் நான், இந்த நாளைக்கு என்னை அடிச்சு விடு. யுத்தத்துல சொல்றான், நீ கையில வச்சுட்டு இருக்கிற வஜ்ராயுதம் அமோகம், அது பகவான் உனக்கு துணைக்கி இருக்கார், நீ அடிச்சு விடு. என்னடா அது, ஒரு சத்ரு இப்படி வந்து சொல்லுவானான்னு நினைக்கிறையா? நாங்கள்லாம் பரம பாகவதால், நாங்க வந்து அல்ப பலனை எதிர்பார்க்க மாட்டோம். உண்மையான பாகவதன் சொர்க்கத்திலையும் பூமியிலையும் இல்லை சுகமத்தை தரக்கூடிய அந்நிய ஸ்தானங்கள்லையும் மனசை வைக்க மாட்டான். இந்த பூலோகத்துல எல்லா சௌக்கியமும் வேணும்னு நினைக்க மாட்டான், சொர்க்க சுகம் வேணும்னு நினைக்க மாட்டான். பும்சாம் கிளைகாம் ததியாம் ஸ்வகானாம் யா சம்பதோ திவி பூமௌ ரசாயாம். சொர்க்கலோகத்தை விட ரசாதலம்னு கீழே ஒரு லோகம் இருக்கான், ஆச்சரியமான சுகங்கள்லாம் இருக்கான். அந்த லோகத்தையும் பரமபாகவதன் விரும்ப மாட்டான். ஏகாந்த தியாம், பகவானிடத்துல ஏகாந்தமான மனசை வச்சவால் இதுலெல்லாம் பூமியில கிடைக்கிற லாபத்தையோ சொர்க்கத்துல கிடைக்கிற சொர்க்காதி சுகங்களையோ இல்ல ரசாதலம் முதலிய இடங்கள்லயோ மனசை வைக்க மாட்டான். ஏன்னால் எங்க போனாலும் இந்த தொந்துவங்கள் இருந்துட்டே இருக்கு. பகல் ராத்திரி, குளிரு வெய்யல், காமம் குரோதம், லாபம் நஷ்டம், சுகம் துக்கம், மானம் அவமானம், நராதியத்வந்த வேஷ உத்வேக ஆதிஹி மதஹா களிர்வியசனம் சம்பிரயாசா. எங்க போனாலும் துவேஷம் இருக்கு, உத்வேகம் வெறுப்பு இருக்கு, ஆதிகி மன வருத்தம் இருக்கு, கொழுப்பு உடையவாள் இருக்காள், கலிகி சண்டை சச்சரவு இருக்கு. கலியினாலே சண்டை சச்சரவுன்னு அர்த்தம். வியசனம் துக்கம் இருக்கு, எங்க போனாலும் இருக்கு இந்த கஷ்டங்கள். அதனால உண்மையான ஏகாந்திகள் இருக்காளே அவ இந்த லோகத்தை விரும்ப மாட்டாள், இந்த அசட்டு லோகத்தை அவ லட்சியம் பண்ண மாட்டாள். பரிவர்கிகாயா சவிதாய விகாதமஸ்மதி பதிர்விதத்தே புருஷஸ்ய சக்ரா ததோனுமேயோ பகவத் பிரசாதஹா யோ துர்லபோ கிஞ்சன கோச்சரோன்யைஹி. எங்களுடைய தெய்வம் இருக்கானே இந்திரா, அந்தரங்க பக்தனுக்கு தர்மார்த்த காமங்கள்ல மனசை வைக்க விட மாட்டான். ஏன்னா இதெல்லாம் அல்பமான சுகங்கள்னு அவர் அறிவார். அதனால பகவானுடைய அனுகிரகத்துக்கு என்ன அடையாளம்னால், ஏதோ நிறைய பணம் வந்தது, இல்ல போகங்கள்லாம் கிடைச்சது, இல்லை நினைச்சதெல்லாம் சித்திகள்லாம் கிடைச்சது அப்படிங்கிறது பகவானுடைய கிருபை இல்லை. எல்லாத்தையும் விட்ட பக்தர்களுக்கு பகவானுடைய பஜனமே பிரசாதம். அகிஞ்சனஹா கோச்சரஹா. அதை வந்து அந்நைஹி துர்லபா, யாராலையும் அதை அறிய முடியாது. பகவான் பண்ணதான கிருபை இவாலே கண்ணை மூடி 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 கண்ணீர் விட்டு இருக்க வேண்டியதுதான். பகவான் கொடுக்கறதான அனுபவங்களே யார்கிட்ட சொன்னா புரியும் அப்படிங்கிறார் தியாகராஜ சுவாமிகள். நான் ராமன் எனக்கு கொடுக்கறதான இந்த அனுபவத்தை நான் யார்கிட்ட சொன்னா புரியும்? அதுக்கு வார்த்தை உண்டா? அந்த அனுபவத்தை சொல்றதுக்கான வார்த்தைகள் எந்த பாஷையிலையாவது கிடைக்குமா? ஒரு கீர்த்தனத்துல சொல்றார், ராமானுபவம் எனக்கு கொடுக்கறதான ஆனந்தத்தை சொல்றதுக்கு எனக்கு வார்த்தை இருக்குமா? யார்கிட்ட சொன்னா புரியும் நான் சொல்ற இந்த அனுபவத்தை? எந்தோ ஏமோ எவரிச்சி வச்சியோ, நான் யார்கிட்ட சொன்னா புரியும்? இந்த ஆனந்தத்தோட எல்லையே நானே இன்னும் காணலையே. அப்படி
சொல்லிவிட்டு, இந்திரா உனக்கு தான் ஜெயம் கிடைக்க போறது, செத்த என்னோட தெய்வத்தை நான் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிறேன், யுத்தத்தை கொஞ்சம் விராமம் பண்ணுன்னு நானும் ஆச்சரியப்படுறான். இந்த ஐராவதத்து மேல உட்கார்ந்து இருக்கிற இந்திரன், உனக்கு தான் ஜெயம் கிடைக்க போறது, கையில இருக்கிற வஜ்ராயுதத்தை போடு, பகவானை நம்பு, உனக்கு க்ஷேமம் உண்டு. ஆனா செத்த ஒரு 5 நிமிஷம் நீ என்ன வதம் பண்றதுக்கு முன்னாடி நான் பகவானை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிறேன்னு மரண சமயத்துல வருமா நினைவு? மரண சமயத்துல மரிக்க போற நாளைக்கு காபி நினைவு வருமா, புள்ள நினைவு வருமா, வீடுவாசல் நினைவு வருமா, பணங்காசு நினைவு வருமா, இல்ல பகவானோட நினைவு வருமா? வாழ்நாள் முழுக்க நினைச்சு அதிகம் எதை நினைக்கிறோமோ அதுதான் அந்திம சமயத்துல வரும்னு நினைவு. வீட்டையே நினைச்சிட்டு இருந்தானா வீட்டு நினைவா இருக்கும், மனைவியே நினைச்சிட்டு இருந்தானா மனைவி நினைவா இருக்கும், பிள்ளையே நினைச்சிட்டு இருந்தானா பிள்ளையோட அதிகம் எதை நினைச்சு பழகிறானோ மனசுல அந்த நினைவு தான் இருக்கும். நினைவு தப்பினா கூட காஃபியே நினைச்சுட்டு இருந்தார் ஒருத்தர், காபின்னா உயிர் படுத்து, காபியை வாயில விட்டால் உயிர் படுத்து. அப்படி எல்லாம் லோகத்துல பார்க்கிறோம், போறத லோகத்துல நம்ம நிறைய பார்க்கிறோம். இதுக்கெல்லாம் சாஸ்திரம் கூட வேணுங்கிறது இல்லை. அந்த பையன் வந்து பார்க்கிற பரியந்தம் இழுத்துட்டு இருந்ததே, பையன் வந்து பார்த்தான் உயிர் போயிடுது. அது மாதிரிலாம் லோகத்துல லோக விஷயங்கள்ல மனசை வச்சு உயிரை விடுறவால பார்க்கிறோம். பகவானை நினைச்சுட்டு உயிரை விடுறவாள் யாரும் இருக்காது. பகவானை நினைச்சுட்டு உயிரை விடுறவாள் எத்தனை பேர் இருப்பாள்? அந்த அந்திம சமயம் எங்க பெரியவாள் அனந்தராம தீட்சிதர், சிங்காளிபுரம் பெரியவாள் சன்னியாசம் வாங்கி விட்டாள். கடைசியில 10 நாள் முன்னாடி, மறையறதுக்கு 10 நாள் முன்னாடி, அக்டோபர் 30 மறைய போறாள் 1969ன்னா 21 சன்னியாசம் வாங்கின்னு விட்டாள். அப்புறம் யார் இடத்துலையும் பேசல, குடும்பத்துல யாரோடையும் இந்த சம்பந்தம் இல்லை. 3 மாசம், 1 மாசத்துக்கு மேல வைத்தியம் நடந்தது, கொஞ்சம் உடம்பு முடியாம இருந்தா. மேற்கொண்டு ஒரு சின்ன வைத்தியம் இருக்கு, அது பண்ணா உடம்பு சரியா போயிடும்னு டாக்டர்கள்லாம் சொன்னால் வேண்டாம்னு விட்டாள். என் மனசு இப்ப சரீரத்தை போஷணத்துல இல்லை, நான் முடிவு பண்ணின்னுட்டேன், பகவான் என்னை அழைக்கிறாள்னு சன்னியாசம் வாங்கின்னு விட்டாள். ஆபத் சன்னியாசத்தை 7 நாளைக்கு அந்த நியமத்தோட தண்ட கமண்டலோட இருந்தால், கடைசி 3 நாளைக்கு நினைவு இல்லை. வியாதியினுடைய எதனாலையும் அவளும் அந்த மோன நிலையில இருந்தால், பரம்பு சேர்ல தான் உட்காத்தி வச்சிருந்தா. மறையறதுக்கு ஒரு 1/2 மணி முன்னாடி நினைவு வந்தது. கண்ணை திறந்தா. 3 நாளா நினைவில்லாத இருக்காருன்னு நினைச்சிட்டு இருந்தவாள் எல்லாரும் ஓடி வந்து, ஏதாவது காஃபி சாப்பிட்றீங்களா, ஏதாவது வேணுமா, சிஷ்யாலாவது இருக்காளோ, தேக போஷணம், சன்னியாசியா இருந்தாலும் ஏதாவது வேணுமான்னு, தீர்த்தம் வேணுமா, ஏதாவது பானம் வேணுமா, உங்களுக்கு ஆகாரம் ஏதாவது வேணுமான்னா யார்கிட்டையும் எதுவும் பேசல. கண்ணிலேருந்து திறந்தவர் திருப்பி கண்ணை மூடினார், கரகரன்னு ஜலம் வந்தது. நாராயணியத்திலேருந்து 100ஆம் தசகம் 3வது ஸ்லோகத்தை 3 தடவை சொன்னார். 3 தடவை இந்த ஸ்லோகத்தை முள்ள சொன்னார். 3 தடவை மூச்சை உள்ள இழுத்தார், அப்படியே மலர்ந்துட்டார். ஹிருத்யம் பூர்ணானு கம்பார்ணவ மிருதுலஹரி சஞ்சலப்ரூ விலாசைஹி ஆனீல ஸ்னிக்த பக்ஷ்மாவலி பரிலசிதம் நேத்ரயுக்மம் விபோதே சாந்திரச்சாயம் விஷாலாருண கமலதலாகாரம் ஆமுக்ததாரம் காருண்யாலோகலீலா சிசிரித புவனம் க்ஷிப்யதாம் மையநாதே. 100ஆம் தசகம் அக்ரே பஷ்யாமின்னு 10 ஸ்லோகங்கள் குருவாயூரப்பனை வர்ணிச்சு நித்தியம் சித்தஸ்திதம் மேனு முடிக்கிறார். இந்த நாராயணியத்தை எப்போது குருவாயூரப்பா என் ஹிருதயத்துல நீ குடிகொண்டு இருக்கணும்னு பவனபுரபதே கிருஷ்ண காருண்ய சிந்தோன்னு முடிக்கிறார். அதுல 3ஆம் ஸ்லோகத்திலே குருவாயூரப்பனுடைய கண்ணை வர்ணிக்கிற ஸ்லோகம் இது. அந்த ஸ்லோகத்தை 3 முறை சொன்னார் பெரியவாள் மொழில. மரண சமயம் எப்படி இருக்கும் அந்த நாளில நாராயணிய ஸ்லோகம். ஹிருத்யம் பூர்ணானு கம்பார்ணவ மிருதுலஹரி, இந்த கண்ணெல்லாம் வர்ணிச்சு தாமரையை எதழ விரிச்சு வச்சா எப்படி இருக்குமோ நேத்திரம், அது போல குருவாயூரப்பா உன்னுடைய கண்கள் இருக்கு. நேத்திரயுக்மம் விபோதே, அது கருணை ததும்பி பிரகாசிக்கிறது. எந்த பக்தாளுக்கு யாருக்கு என்ன அனுகிரகம் பண்ணலாம்னு எதிர்பார்த்துட்டு கருணையோட விளங்குறது, தயையோட அந்த கண்கள்னு சொல்லிண்டே வந்து, அந்த கண்கள் இந்த அநாதன் மேலேயும் அந்த கட்டாட்சத்தை போடணும். எந்த கண்களால லோகத்துக்கு அபயம் கொடுக்கறையோ, பக்தால் எல்லாம் கட்டாட்சிக்கிறையோ, அந்த கண்களால குருவாயூரப்பா இந்த அநாதன் மேலேயும் ஒரு கட்டாட்சம் போடு. க்ஷிப்யதாம் மை அநாதேன்னார். நான் அநாதன் குருவாயூரப்பா, எனக்கு யாரும் கிடையாது, நீ தான் என்ன ரட்சிக்கணும்னு நம்பூதிரி சொல்றா. சன்னியாசிக்கு யாரும் கிடையாதோ, பகவான் தானே தோணை. சன்னியாசிக்கும் உறவெல்லாம் போனதுதான் நிலை தானே சன்னியாசங்கிறது.
அதனால நான் அநாதன், எனக்கு யாரும் கிடையாது குருவாயிரப்பா, நீ தான் காப்பாத்தணும்னார். 3 முறை மூச்சை உள்ள இழுத்தார். அப்படின்னு மலர்ந்துட்டான். கைகாலெல்லாம் வெட்டி இழுக்கல்ல வந்து அன்ன ஆகாரம் இல்லாத கஷ்டப்பட்டு சிலை நோடி அது மாதிரி சிரமங்கள்லாம் இல்லை. நாராயணியம் சொல்லிட்டு மறைஞ்சார். அதனாலதான் இன்னைக்கும் அவர் நினைக்க முடியுமாக அவதார புருஷா, மகாபுருஷா, ஸ்ரீகாலபுரம் பெரியவாள், அனந்தராம யதீந்திராள்னு இன்னைக்கும் கொண்டாடப்படுறார். அதுபோல அவளுடைய தாத்தா முத்தன்னாவாள்ங்கிறதும் ஏகாதசி அன்னைக்கு தை மாசம் சித்தியா சன்னியாசம் வாங்கிட்டு துவாதசி அன்னைக்கு மத்தியானம் இந்த முகூர்த்தத்துல சித்தியா போறேன்னு சொல்லிவிட்டு சித்தியானார். ஸ்ரீகாலபுரத்துல இந்த இடத்துல எனக்கு சமாதி வைக்கணும்னு இடத்தெல்லாம் அவளை காமிச்சு குழந்தைகள் சிஷ்யாலெல்லாம் விட்டு உபனிஷத் பாராயணங்கள் பண்ண சொல்லி மூர்தா வெடிச்சு அந்த நிமிஷம் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிற நாளைக்கு முத்தன்னாவாள் சித்தியானார். மகான்கள்லாம் அப்படி போவார். தியாகராஜ சுவாமிகளும் கடைசியில தம்புரா வச்சுட்டு கீர்த்தனை பாடிண்டே அந்த தம்புரால சாஞ்சார் அப்படின்னு அவரோட சரித்திரம். அந்த தியாகராஜ சுவாமிகள் சரித்திரத்திலையும் அப்படிதான் பகவான் வந்து அழைச்சுண்டார் அப்படின்னு. அப்படிதானே இருக்கும் மகாபுருஷாளுக்கு. பகவானை நினைச்சுட்டே மறையிறது. அந்த நினைவு அப்போ வாழ்நாள் முழுக்க அவ எதை நினைச்சுட்டு இருந்தாள்ங்கிறது தெரிஞ்சு போயிடுது அந்த நேரம். அதுபோல இந்த விருத்ராசுரன் என்ன பண்றான், யுத்த காலத்திலே ஒரு 4 ஸ்லோகம் பகவானை ஸ்தோத்திரம் பண்றான். இந்திராசத்தை யுத்தத்தை பொறுங்க விராமம் கொடுக்கணும், நம்ம பகவானை ஸ்தோத்திரம் பண்ண போறேன்னுட்டு அகம் ஹரே தவ பாதைக மூல தாசானுதாசோ பவிதாஸ்மி பூயஹ மனஸ்மரேதா சுபதேர்குணாம்ஸ்தே கிருணீதவா கர்ம கரோது காயஹ. நீ என்ன அடிக்க போறே, இந்திரன் என்ன அடிக்க போறான், எனக்கு உயிர் போயிட போறதுன்னு பயந்துட்டு ஸ்தோத்திரம் பண்ணல. நான் என் பிராணனுக்கு அல்பன் இந்திரன் பதி இல்லை, கிருஷ்ணா நீந்தான் பதி. அசுபதேர் குணாம்ஸ்தே, அசூன்னு பேரு பிராணனுக்கு, அசூன்னு பேரு பிராணனுக்கு. என் பிராணபதேன்னு கூப்பிடுறான். கோபிகைகளை போல கோபிகைகள் இப்படி கூப்பிட்டா ஆச்சரியம் இல்லை. ஆனா இவன் கூப்பிடுறான், இவன் உயிருக்கு நீந்தானே பதி. கிருஷ்ணா ஹரே தவ பாதை கமூலே, உன் சரணத்தையே ஆசிரியிச்சிருக்கிறே, பக்தாளுக்கு அடியாருக்கு அடியாருக்கு அடியானா நான் என்னைக்கும் இருக்கணும், நீ அனுகிரகம் பண்ணுங்கிறான். அமலநாதிப்பிரான் அடியார்க்கென்னை ஆட்படுத்த அப்படின்னார் திருப்பானாழ்வார். பகவானை பாடுறார், பகவானை ஆசிரியிக்க வந்திருக்கார். ஆனா அவர் சொல்றார், பகவானை ஆசிரியிக்கிறத விட ஒரு பாக்கியம் என்னென்னால் பாகவதால ஆசிரியிக்க. அதனாலதான் தேசிகனும் தொத்பிருத்திய பிருத்திய பரிச்சாரக பிருத்திய பிருத்திய பிருத்தியஸ்ய பிருத்திய இதிமாம் ஸ்பரலோகநாதான்னார். உன் அடியாருக்கு 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 அவா வீட்டுல வேலை செய்யறவாளுக்கு வேலைக்காரனா நான் இருக்கணும் அப்படின்னா. தொத்பிருத்திய பிருத்திய பரிச்சாரக பிருத்திய பிருத்திய பிருத்தியஸ்ய பிருத்திய இதிமாம்னார். தாஸ்ய பக்திக்கு ஒரு அசுரன் ஆசைப்படுறான். அதுலயும் பகவானுக்கு தாஸ்ய பக்தி ஹனுமார போல இல்லை, பாகவதாளுக்கு நான் அடியானா இருக்கணும்ங்கிறான். அகம் ஹரே தவ பாதைக மூலே தாசானுதாசோ பவிதாஸ்மி பூயஹ. எப்பொழுதும் அடிக்கடி எனக்கு இந்த பாக்கியம் கிடைக்கணும். என் மனசு எப்பொழுதும் உன்னையே நினைக்கணும். மனஸ்மரேதா அசுபதேர் குணாம்ஸ்தே, உன் குணங்களையே என் வாக்கு பாடணும். கிருணீதவா கர்ம கரோது காயஹ, நல்ல புஷ்பங்களை எடுத்து என் கை உன்னையே அர்ச்சிக்கணும். என் கால் உன்னோட க்ஷேத்திரங்களையே நோக்கி ஓடி வரணும். என்னுடைய கண்ணு உன்னையே பார்க்கணும். என்னுடைய காது உன்னோட கதைகளையே கேட்கணும். என் வாக்கு ஹரே கிருஷ்ணா முகுந்தான்னு உன்னையே பாடணும். என் மனசு முழுக்க நீயே நிறைஞ்சிருக்க. ஒரு அசுரன் எப்படி ஸ்தோத்திரம் பண்றாரு. நான் எப்போதும் சாதுக்களுக்கே ஆட்பட்டு இருக்கேன். அகம் ஹரே, இந்த திருவாய்மொழியில கூட நம்மாழ்வாருடைய 1000 பாசுரங்கள்ல கடைசி பாசுரத்துல போய் சொல்றார் அப்படின்னு சொல்லுவார். நான் எப்போதும் அடியாருக்கு சேவகனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் திருவாய்மொழியிலே. உண்ணும் சோறு பருகும் வெற்றிலை, பருகும் நீர் தின்னும் வெற்றிலைன்னு எல்லாம் கண்ணம்னு சொல்லிட்டு இருந்த நம்மாழ்வார், பிறந்ததுலேருந்தே அப்படி புளிய மரத்தடியிலே பகவானை தியானம் பண்ணிட்டு இருந்த ஆழ்வார் 1000 பாசுரம் பாடினவர் கடைசியா திருவாய்மொழியில கடைசி பாசுரத்துல போய் நான் அடியாருக்கே எப்பொழுதும் சேவகனாக இருக்கான், சாது சங்கத்திலேயே இருக்கான் இப்படி சொல்லுவாளானால் சாது சங்கத்தோட பெருமை எத்தகையது. உண்மையான சாது கிடைச்சார் வாழ்க்கையிலனால் அதை விட வாழ்க்கையில லாபம் வேற ஒண்ணும் கிடையாது. அவளுக்கு ஆட்பட்டு இருக்கிறதுக்கு மேல ஒரு பாக்கியம் கிடையாது. அகம் ஹரே தவ பாதை கமூல தாசானுதாசோ பவிதாஸ்மி பூயஹ
மனஸ்மரேதா சுபதேர்குணாம்ஸ்தே கிருணீதவா கர்ம கரோது காயஹ. 4 ஸ்லோகத்துல இது ஒரு ஸ்லோகம். அடுத்ததாக நநாகபிருஷ்டம் நச பாரமேஷ்டியம் ந சர்வபௌமம் நரசாதிபத்யம் ந யோக சித்தீஹி அபுனர்பவம் வா சமஞ்சசத்வா விரகைய காங்ஷே. சமஞ்சசத்வா, சகல மங்களத்துக்கும் நிதியான, சகல சௌபாகியத்துக்கும் நிதியானே உன்னை மறந்துட்டு எனக்கு சொர்க்காதி லோகங்கள் வேண்டாம் பிரபு. நாகபிருஷ்டம்னு சொர்க்கத்துக்கு பேர், பாரமேஷ்டியம்னு பிரம்மலோகத்துக்கு பேர். எனக்கு பிரம்மபட்டம் வேண்டாம், சொர்க்கலோகம் வேண்டாம், இல்லை இந்த பூலோகத்திலேயே சார்வபௌமனா ஒன்னு ஆக்கிறேன்னால் நசார்வபௌமம், எனக்கு சார்வபௌமங்கிற பட்டம் வேண்டாம். நரசாதிபத்தியம், கீழே ரசாதலத்துக்கு ஒன்று அதிபதி ஆக்கிறேன்னால் அதுவும் வேண்டாம். அஷ்டமகா சித்தி கொடுக்குறேன். இங்கே மறையெல்லாம் டெல்லியில் போய் தோன்றலாம், இல்லை லண்டனில் போய் தோன்றலாம். அது மாதிரி அனிமா மகிமா முதலிய அஷ்டமகா சித்தி கொடுக்கட்டுமா? தூரஸ்ரவணம், தூரதரிசனம், இங்கே இருந்துட்டே அங்கே என்ன நடக்கிறதுன்னு பார்க்கலாம், இங்கே இருந்துட்டே எங்கேயோ யாரோ பேசுறத கேட்கலாம். அது மாதிரி அஷ்டமகா சித்திகள் கொடுக்கட்டுமானால் நயோக சித்திஹி, யோக சித்தியும் வேண்டாம். சரி, உனக்கு மோட்சம் வேணுமா? இந்த லோகங்கள்லாம் வேண்டாமானா மோட்சம் வேணுங்கிறையானால் அப்புனர்பவம் வா, எனக்கு சொர்க்கமும் வேண்டாம், எனக்கு மோட்சமும் வேண்டாம், எனக்கு பிரம்மபட்டமும் வேண்டாம், எனக்கு அஷ்டமகா சித்தியும் வேண்டாம், பூலோகத்துல சார்வபௌமனா பண்றதும் வேண்டாம். பின்ன என்ன வேணும்னால் உன்னையே நான் நினைச்சுட்டே இருக்கிற ஜென்மா வேணும். எத்தனை ஜென்மா வந்தாலும் ஜாச்சேவம்சே குலசே குலதர்மே ராமசேவா அப்படின்னால் சமர்த்த ராமதாஸ் சுவாமி மனாச்சே ஸ்லோகாலே, ராமா எனக்கு மோட்சம் வேண்டாம், எத்தனை ஜென்மா எடுத்தாலும் என்ன நான் பிறந்ததும் என்னை கொண்டு போட்டாலானால் ஆத்துல கூடத்துல பட்டாபிராமர் படம் இருக்கணும், ராமன் இருக்கணும் ஆத்துல, நப்பனே ராமான்னு சொல்றவாள் ஆத்துல போய் நடமாடின்னு இருக்கணும், ராமராகவா ராமராகவான்னு சொல்ற குடும்பத்திலேயே நான் பிறக்கணும். எனக்கு பேச்சு வந்தால் ஆதித்ய ஹிருதயம் சொல்லுடா, சம்ஷேப ராமாயணம் சொல்லு, ராமாயண பாராயணம் பண்ணு, அதுதான் நம்ம குலதனம்னு சொல்ற எந்த குடும்பம் உண்டோ அந்த குடும்பத்திலேயே 100 ஜென்மா கோடி ஜென்மா வந்தாலும் எனக்கு சந்தோஷம். அந்த ஜென்மாவை எனக்கு கொடு, எனக்கு மோட்சம் வேண்டாம் அப்படிங்கிறார் யோகீஸ்வரரான சமர்த்த ராமதாஸ். நநாகபிருஷ்டம் நச்ச பாரமேஷ்டியம் ந சர்வபௌமம் நரசாதிபத்தியம் நயோக சித்தீஹி அபுனர்பவம் வா சமஞ்சசத்வா விரகைய காங்ஷே. உன்னை நினைச்சுட்டே இருக்கணும்னா அந்த நினப்பு எப்படி இருக்கணும்னா, ஏதோ கோவிலை பார்த்தா உச்சு உச்சுங்கிறாளே அது மாதிரி நினப்பு இருக்கக்கூடாது. 3 உதாரணம் சொல்றான் அந்த அசுரன். அசுரனுக்கு இப்படி எல்லாம் கூட சொல்ல தெரியுது. அவன் சொல்றான், கூட்டுல குஞ்சு பொறிச்சுடுத்து முட்டையிட்டு பட்சி, அந்த பட்சிக்கு இன்னும் ரெக்க முளைக்கல, கண்ணு தெரியல, ஆனா கொஞ்சம் அம்மா இறதேட போயிட்டுதான் கத்தின்ண்டே இருக்கு, கிளபிள கிளபிள கிளபிளன்னு கத்துறது. அம்மா எதையோ தானியத்தை தேடி கொண்டு வந்து, புழுவை கொண்டு வந்து, சின்ன பூச்சிகளை கொண்டு வந்து தன் அழகால வாயில போடுற பரியந்தான் அது சத்தத்தை நிறுத்த மாட்டேங்கிறது. அந்த அடகாக்கிற அந்த சூடு வர பரியந்தான் அது சத்தத்தை நிறுத்த மாட்டேங்கிறது. அஜாத பக்ஷா இவ மாதரம் ககாஹா, ரக்க முளைக்காத பட்சி இறதேடி போன அம்மாவை தேடி எப்படி கத்தின்னு இருக்கோ அது போல உன்னை நினைச்சு நான் கத்தின்ண்டே இருக்கணும். ரங்கா ரங்க பிரபோ ரங்கநாதா ரங்கேஷா ரங்கேஷமாம்பாகி ரங்கேஷமாம்பாகின்னு எங்கேயோ உட்காந்து கத்தின்னு இருக்கணும். அந்த பட்சி எப்படி கூட்டுலேருந்து இறதேட போன அம்மாவை கத்துறதோ அது போல ஒன்னா நான் பாடின்னு இருக்கேன். அஜாத பக்ஷா இவ மாதரம் ககாஹா, இது போறல்ல அசுரனுக்கு. அடுத்ததா என்ன சொல்றான், ரக்க முளைக்கல்ல அம்மாவை தவிர அதுக்கு வேற கதி இல்லை கத்தின்னு இருக்குன்னு சொல்லுவோமானால், கன்று ஈண்டுடுத்து பசு, அதால அம்மாட்ட தேடி ஓடி போய் பால் குடிக்க முடியும், ஆனா கயத்தால கட்டி வச்சிருக்கா, புடைச்சி வச்சிருக்கா. அம்மாவோ மேய பேருக்கு பசு, அந்த அம்மாவா பால் கொடுத்தாதான் இதால குடிக்க முடியும். கட்டு இல்லைன்னால் இதுவே போயிடும் அம்மாட்ட. இப்ப கட்டி போட்டிருக்கா, கொட்டி இல்லை, அதனால அம்மா கிட்ட போக முடியல. ஸ்தன்யம் யதா வத்சதராஹ க்ஷுதார்த்தாஹ, ஆனா பசி வந்துடுத்து அந்த கன்றுக்கு, அம்மா அம்மா அம்மான்னு மேய போன அம்மாவை நினைச்சுன்னு கத்தின்ண்டே இருக்கு. அதுபோல என்னால செய்ய முடியும், உங்ககிட்ட வர முடியும், ஆனா கர்ம பந்தம் என்னை கட்டி போட்டிருக்கு. முன்னாடி உதாரணம், ரக்கையே முளைக்கல, கண்ணே தெரியல, அம்மாவை தவிர கதி இல்லை, என்னால எல்லாம் செய்ய முடியும், ஆனா செய்ய முடியாதபடிக்கு என்ன சம்சார பந்தம் கட்டி போட்டிருக்கு. எனக்கு ஒரு அப்பா, எனக்கு ஒரு அம்மா, எனக்கு ஒரு மனைவி, குழந்தை,
உத்தியோகம், என்னோட நிர்பந்தங்கள்னு கர்மா, எல்லாத்துக்கும் மேலே என் கர்மா என்னை கட்டி போட்டிருக்கு. இந்த கண்ணூட்டிய கயிறால கட்டி புனைஞ்சிருக்கா போல என்ன பல கர்மாக்கள் கட்டி போட்டு வச்சிருக்கு. நானா உன்னை தேடி வர முடியாது, கத்திண்டு ஒண்டி இருக்க முடியும். அவுத்து விட்டா வந்துடுவேன். என் கர்ம பந்தம் என்னை விட மாட்டேங்கிறது. ஆனா நீ நினைச்சா, மேய போன மாடு நினைச்சா கிட்ட வந்து பசுக்கு பால், கன்றுக்கு பால் கொடுக்கலாம். அந்த பசு அதுவா வந்து பால் கொடுக்கிற வரையும் இது கத்திண்டே இருக்கு. ஸ்தன்யம் யதா வத்சதராஹ க்ஷுதார்த்தாஹ. அந்த கன்று எப்படி மேய போன அம்மாவை நினைச்சு கத்தின்னு இருக்கோ கொட்டிலேருந்து, அது போல ஒன்ன நான் பாடின்னு இருக்கேன். அப்புறம் மூணாவதா ஒரு உதாரணம் சொன்னா, இதுவும் போறல்ல, யாரும் கட்டவும் இல்லை, ரெக்க முளைக்கல்ல, கண்ணு தெரியலைங்கிற போல பட்சியும் இல்லை. உண்மையான சாத்வி தனக்கு வாக்கப்பட்டு குடுத்தனம் பண்ணிட்டு இருக்காள். அவன் ஏதோ 3 நாள்ல வரையன்னு விதேசம் போனான். போனவன் 1 மாசம் ஆயிடுத்து, 2 மாசம் ஆயிடுத்து, பல மாசம் ஆயிடுத்து, வர காணும். அப்பா இப்ப வருவாரான்னு குழந்தைகளும் கேட்டுன்னு இருக்கு. இதோ வந்துருவாரப்பா, நாளைக்கு வந்துடுவார்னு சொல்லிட்டு இருக்காள். ஒரு வாசல்ல ஒரு வண்டி சத்தம் வந்தா கூட அப்பா தான் வந்துட்டாரா, ஒரு டாக்ஸி ஆரன் கேட்டா கூட அப்பா தான் வந்துட்டாரான்னு செத்த கொடுக்க வாசல்ல போய் ஒரு சாத்வி எப்படி எதிர்பார்க்கிறாளோ அதுபோல உன்னோட கிருபையை நான் எதிர்பார்த்துன்னு இருக்கேன். பிரியம் பிரியேவ யுஷிதம் விஷன்னா. பிரியமானவனை எதிர்பார்த்துட்டு ஒரு பிரிய எப்படி இருக்காளோ அவள்கிட்ட போய், யுவதியான அந்த ஸ்திரீட்ட போய், அவள் அப்பா கோட்டீஸ்வரரா ஒரு கால் இருந்தார், ஆனால் உனக்கு ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கி தரேன், அவனை நினைக்காத புருஷனைன்னா நினைக்காம இருப்பாளா? உனக்கு நான் ஒரு பெரிய பங்களா வாங்கி தரேன், அவனை நினைக்காத என்ன அப்பார்ட்மெண்ட் வாங்கி தரேன்னா பேசாம இருப்பாரா? உன் பேர்ல இத்தனை கோடிக்கு ஷேர் வாங்கி தரேன்னா பேசாம இருப்பாளா? உனக்கு வயிறு அடிகையா வாங்கி போடுறேன், செட்டு செட்டா உனக்கு வயிறு நகை, எல்லா நகையும் வாங்கி போடுறேன்னா அவளுக்கு எல்லாம் துச்சம். கணவனோட சுகத்தை அடைஞ்சவளுக்கு, அன்பான கணவனோட அந்த அன்பை தெரிஞ்சவளுக்கு இவளும் சாத்வியா இருந்தாலானால் அந்த கணவனை தவிர அவளுக்கு வேற எதுவும் லட்சியம் கிடையாது. அதுதானதான் ஆச்சாரியாலும் சிவானந்த லஹரியில பக்தியை சொல்றதே சாத்வி நைஜவிகும் அப்படிங்கிறார். சாத்வியான ஸ்திரீ தன் கணவனை எப்படி நினைக்கிறாளோ அதுபோல பகவான் நினைச்சானால் பக்தன், அதுக்கு தான் பக்தின்னு பேருங்கிறார். பிரியம் பிரியேவ யுஷிதம் விஷன்னா மனோ அரவிந்தாக்ஷா திதிருக்ஷதே த்வாம். மனஹா, என் மனசு, ஹே அரவிந்தாக்ஷா, தாமரை கண்ணா, புண்டரீகாட்சா, உன்னை பார்க்க எப்போதும் ஏங்கிண்டே இருக்கணும். பார்க்கணும்னு சொல்லலை, அசுரனோட ஆசையை பாருங்கோ. பார்த்துட்டா என்ன இருக்கு? ஸ்ரீரங்கத்திலேயே இருக்கிறவாளுக்கு தெரியுமா அருமை? எங்கேயோ உட்காதுன்னு ஒருத்தர் சொல்லிகிட்டே இருந்தா, குஷ்யதே எஸ்ய நகரே ரங்க யாத்ரா தினே தினே. நான் ஸ்ரீரங்கம் போயிடுவேன், நான் ஸ்ரீரங்கம் போயிடுவேன், நான் ஸ்ரீரங்கம் போயிடுவேன்னு 10 பேரையும் சொல்லிட்டு ராஜா ஸ்ரீரங்கம் போக போறாராம், நாளைக்கு போக போறாரான்னு சொல்லிட்டு இருந்த அந்த ஆனந்தம் இருக்கே, குலசேகர ஆழ்வாருடைய ஆனந்தம். நான் போக போறேன் குருவாயூர் போக போறேன், திருமலைக்கு போக போறேன், பத்ரிகாசிரமம் போக போறேன் சொல்றதுல ஒரு ஆனந்தம். போறோமோ போலையோ போய் பகவானை பார்க்க போறேன்னு சொன்னா ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா? அது எனக்கு எப்போதும் குறையாம இருக்கட்டும்ங்கிற. அஜாத பக்ஷாயிவ மாதரம் ககாஹ ஸ்தன்யம் யதா வத்சதராஹ க்ஷுதார்த்தாஹ. இந்த நினப்பு இருக்கு இல்லையா, அதுக்கு தான் பக்தின்னு பேர். பார்க்கறதுங்கிறது செயல், கேட்கறதுங்கிறது செயல். நினப்பு இருக்கு இல்லையா, மனசால செய்யற அந்த உணர்வு இருக்கு இல்லையா, அதுக்கு தான் பக்தின்னு பேர். கோவில் முன்னாடியே போய் நின்னா, பெருமாள் கிட்டேயே போய் நிற்க வச்சால் மனசு எங்கேயோ இருந்ததானால் அது எப்படி அனுபவத்தை கொடுக்கும்? டச் ஆகணும், மனசு போய் பெருமாள் இடத்துல அப்படி ஒன்றணும். அந்த ஒன்றத்துக்கு தான் பக்தின்னு. சா பக்தி பரமபிரேமஸ்வரூபாச்சே அப்படின்னார் நாரத பக்தி சூத்திரத்துல. அன்போட பரமபிரேமையோட ஒரு அடையாளம் தாண்டா பக்தி. மனசு எப்போதும் அவனையே நினைச்சுட்டே இருக்கான். பிரியம் பிரியேவோ யுஷிதம் விஷன்னா மனோரவிந்தாக்ஷதி திருக்ஷதே த்வம். அது மாதிரி நான் நினைச்சுட்டே இருக்கிறதுக்கு எத்தனை ஜென்மா வந்தாலும் பரவாயில்ல, நான் அந்த நினப்பு மாத்திரம் எனக்கு இருக்கணும். இந்த அசுர ஜென்மாதானோ இல்லை அதை விட அடிமட்டமான ஜென்மா கிடைச்சாலும் பரவாயில்ல, நான் ஏத்துக்கிறேன். ஆனாலும் எனக்கு உன் நினப்பு மாத்திரம் ஒரு நாளும் மறக்கக்கூடாது, உன்னை மறவாதிருக்க வேண்டும் சொல்லிவிட்டு அடுத்த கடைசி ஸ்லோகம் சொல்றான், நான் மறந்தா கூட என்னை மறக்காத பார்த்துக்கிறேன், உன் அடியார்களோட எனக்கு சங்கம் வேணும். நான் உன்னை மறந்து போயிட்டா கூட பகவான் கருணாமூர்த்திடா, அவன் கஜேந்திர வரதன்டா,
திரௌபதீச்ச பரித்ராதா புரா கௌரவ கஸ்மலாத். திரௌபதியை அன்னைக்கு ஆபத்து காலத்துல அவர் தவிர யார் காப்பாத்தினா? யாரால காப்பாற்ற முடிஞ்சது? அக்ரே குருணாம் அத பாண்டவானாம் துஷாசனேனாஹ்ருத வஸ்திரகேஷா கிருஷ்ணா ததாக்ரோஷத்து அனன்யநாதா. அவளுக்கு நாதன் இல்லைன்னுட்டார். அனன்யநாதா, என்னை காப்பாத்துவார் இல்லை கிருஷ்ணா, நான் அனாதையா போயிட்டேன், என்ன நீந்தான் காப்பாத்தணும்னு அவள் கத்தினதும் அன்னைக்கு அக்ஷயமான வஸ்திரத்தை கொடுத்து அக்ஷய வஸ்திர ரக்ஷணதனு யோ அரக்ஷதா சுக்ஷணே ஆர்த்தத்ராண பராயணஸ்ஸ பகவான் நாராயணோமே கதிஹி. ஆர்த்திஹர ஸ்தோத்திரம். அந்த திரௌபதியை காப்பாத்தினவனை தவிர நமக்கு யார் கதி இருக்கா? திரௌபதீச்ச பரித்ராதா புரா கௌரவ கஸ்மலாதி. அந்த கஜேந்திரனை யார் காப்பாத்தினால், அந்த துருவனுக்காக யார் ஓடி வந்தால்னு இப்படி மாத்தி மாத்தி பகவானுடைய கருணையை எடுத்து சொல்றேன். சாது சங்கத்துல நான் எப்போதும் இருக்கேன். மமோத்தம ஸ்லோக ஜனேஷு சக்கியம் சம்சார சக்கரே பிரமதஸ்வ கர்மபிஹி. என் கர்ம வசமாய் நான் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருந்தாலும், என் வாழ்க்கை எப்படி வேணாலும் இருக்கட்டும், என் குடும்பம் எப்படி வேணாலும் இருக்கட்டும், என்னோட உத்தியோகம் எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஆனால் நான் எந்த இடத்துல இருந்தாலும் சாதுக்களோட இருக்கேன். என்னோட வாழ்க்கை லைஃப் ஸ்டைல் எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஆனால் சாதுக்களோட உறவு மாத்திரம் எனக்கு இருந்துட்டே இருக்கான். பொறுமையோடு நினது திருவடி நினைக்கின்ற உத்தமருதம் உறவு வேண்டும். கடலூர் அடிகளார் சொல்றார், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். மனசுல ஒண்ணு நினைக்கிறது, வாயில ஒண்ணு பேசுறது, செயல்ல ஒண்ணு செய்யறது. இந்த பாபிகள் இருக்கு, பாபிகள் என் கண்ணடியே படக்கூடாது. உன்னையே பொறுமையோட எத்தனை கஷ்டம் வந்தாலும், எத்தனை சுத்தி துக்கங்கள் இருந்தாலும் அதை பொருட்படுத்தாம உன்னையே நினைச்சுட்டு இருக்காளே சாதுக்கள், பொறுமையோடு அவளுக்கும் கஷ்டம் இருக்கும், குடும்பத்துல எத்தனையோ சிரமங்கள் இருக்கும், அதை பொருட்படுத்தாத உன்னையே நினைக்கிறத லட்சியமாக வச்சுட்டு இருக்காளே, பொறுமையோடு நினது திருவடி நினைக்கின்ற உத்தமருதம் உறவு வேண்டும். அந்த உத்தமர்களோடு எனக்கு உறவு வேண்டும். அதுதான் இங்க சொல்றான். மமோத்தம ஸ்லோக ஜனேஷு சக்கியம். உத்தம ஸ்லோகர்களோட பாகவத ஜனங்களோட எனக்கு ஸ்நேகம் இருக்கட்டும். நான் சம்சார வாழ்க்கையிலே உன்னோட மாயா சக்தினால தொன் மாயையா ஆத்மஜே தாரே கேகேஷு, உன்னோட மாயினால இந்த தேகத்துல கட்டுப்பட்டிருந்தாலும், தேகத்துக்கு சம்பந்தப்பட்ட ஆத்மஜன் புத்திரன், அப்புறம் மனைவி வீடு வாசல்னு நான் ஆழ்ந்து மனசை உழட்டின்னு இருந்தாலும் எனக்கு ஸ்நேகம் மாத்திரம் சாதுக்களோடையே இருக்கட்டும். ஸ்நேகம் மாத்திரம் எப்போதும் சாதுக்களோடையே இருக்கட்டும். வேற எந்த ஆசையிலையும் என் மனசு போக வேண்டாம், எதுலேயும் என் பற்று இருக்க வேண்டாம், சாது சங்கத்திலேயே இருக்கட்டும் என் மனசு. மமோத்தம ஸ்லோக ஜனேஷு சக்கியம் சம்சார சக்கரே பிரமதஸ்வ கர்மபிஹி தொன்மாயயாத்மாத்மச தாரகேகேஷு ஆசக்த சித்தஸ்ய நநாத பூயாதி. எந்த ஆசையும் எனக்கு முளைக்கவே கூடாது. சாதுக்களோட நான் இருக்கணும், உன் நாமத்தை பாடணும், உன்னையே நினைச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு ஒரு அசுரன் ஸ்தோத்திரம் பண்றான். துகாராம் சுவாமிகள் வைகுண்டத்துக்கு போறார். விமானம் வருது தேகூல, இந்திராயணி நதிக்கரையில். வைகுண்டத்திலேருந்து விமானம் வந்து தேகத்தோட கிளம்பி போறார். போற காலத்துல அவர் அங்க இருக்கிற சாதுக்கள் எல்லாம் இந்திராயணியில ஸ்நானம் பண்ணிவிட்டு சாதுக்கள் எல்லாம் பிரதட்சணை நமஸ்காரம் பண்ணி ஒத்தொத்தர் காளையா தொட்டு ஒத்திக்கிறார். இவருக்கு வைகுண்டத்திலேருந்து விமானம் வந்திருக்குன்னு அதிசயமா எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா. ஆனா இவர் என்ன பண்றாரு, ஒரு சாது இங்க இருக்கிறவாளையும் போய் காலை தொட்டு ஒத்திண்டு, எனக்கு முக்தி வேண்டாம், எனக்கு குபேர சம்பத்து வேண்டாம் பிரபோ, எனக்கு சாதுக்களோடையே எப்பொழுதும் இருக்கணும், இந்த பாக்கியத்தை கொடு அப்படிங்கிறார். ஹெஞ்சிதான தேகா தேவா துஜே விசரணாவா, உன்னை நான் ஒருபொழுதும் மறந்துவிடக்கூடாது. நலுக்கே முக்தி தனே சம்பதா சந்த சங்கதேயி சதா. நலுக்கே முக்தி தனே சம்பதா, எனக்கு முக்தி வேண்டாம், குபேர சம்பத்து வேண்டாம், எனக்கு சாதுக்களோடையே உறவு இருக்கணும், அவளையே நினைச்சுட்டு இருக்கணும், நான் உன்னையே நினைச்சுட்டு இருக்கணும், அந்த சத் சங்கத்தை எப்போதும் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிண்டே வைகுண்டம் போறார். கேஞ்சிதான தேகா தேவா, தேவா உன்னை நான் யாச்சிக்கிறேன், உன் சரணத்தை மறக்காது நான் இருக்கணும். துஜே விசரணாவா, உன்னை ஒருபொழுதும் ஒரு க்ஷணம் கூட நான் மறந்தேன்னு இருக்கக்கூடாது, சாதுக்களோடையே நான் எப்பொழுதும் இருக்கணும் அப்படின்னு வைகுண்டம் போறதை கூட சொல்லிட்டு போறார் துகாராம் சுவாமிகள். அவரோட சரித்திரம் இந்த மாதிரி மகான்கள்லாம் சாதுக்கள்
நாம சங்கீர்த்தனம், பகவானுடைய நினைவு, இதுதான் வாழ்க்கையோட பிரயோஜனம் அப்படின்னு இருந்தால் இருந்திருக்கால் சாதுக்கள். சாதுக்கள் எப்படி இருக்கால், துகாராம் அப்படி இருந்தார், ஞானேஸ்வரர் அப்படி இருந்தார்னு சொன்ன ஆச்சரியம் இல்லை. ஒரு அசுரன் பாகவதத்துல, ஒரு உத்தராசுரன் நமக்கு படிப்பினையாக இருக்கார். இந்த 4 ஸ்லோகமாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாள் பாகவதத்துல. அப்புறம் வஜ்ராயுதத்தால இந்திரன் ஒரு கையை வெட்டினான், அப்புறம் சூலத்தோட குத்த வந்தான். அடுத்த அத்தியாயத்துல அது பெரிய யுத்த கதை, அதை நான் அப்புறம் சுருக்கமாக சொல்லிவிடுறேன். இப்போ இன்னொரு கையையும் சூலத்தோட அவன் கையை வெட்டி அப்புறம் அந்த வஜ்ராயுதத்தை தூக்கி எறிய 1 வருஷம் ஆச்சான் அந்த விருத்திரனை வதம் பண்றதுக்கு. 1 வருஷம் ஆச்சான் விருத்ராசுரனோட யுத்தம் பண்ணி. கடைசியிலே விருத்திர வதமானதும் தேவர்கள்லாம் மகர்ஷிகள்லாம் புஷ்பமாரி பொழிஞ்சு அவனை கொண்டாடி, கடைசியில அவனும் லேசில சாகல்ல. இந்திரனை ஐராவதத்தோட முழுங்கிவிட்டான். விருத்ராசுரன். முழுங்கினவன் நாராயண கவச்சம் இருக்கு இல்லையா, முன்னாடி சொல்லி கொடுத்தது, அதை சொல்லிட்டு உயிர்ப்பிச்சான். அவன் வயிற்றுக்குள்ள, அசுரனுடைய வயிற்றுக்குள்ள போன பொழுதிலும் நாராயண கவச்சத்தை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு கையில இருந்த வஜ்ராயுதத்தோடையே முழுங்கிவிட்டான். இந்திரன் கையில இருந்த வஜ்ராயுதத்தோடையே முழுங்கிவிட்டான் விருத்ராசுரன். அந்த வஜ்ராயுதத்தாலேயே விருத்ராசுரன் பயத்தை கிழிச்சுண்டு வெளியில வந்து அந்த வஜ்ராயுதத்தாலேயே அவன் தலையை சேதனம் பண்ணி அப்புறம் விருத்ரன்டேந்து ஜெயத்தை அடைஞ்சான். ததாச்ச கேதுந்துபயோ வினேதுஹு கந்தர்வ சித்தாஹ சமஹர்ஷி சங்காஹ வார்த்ரக்னலிங்கை ஸ்தமபிஷ்டுத்வான மந்திரைர்முதா குசுமைரப்யவர்ஷம். விருத்ரஸ்ய, இந்த அடுத்த அத்தியாயத்தோட கடைசி ஸ்லோகம் யுத்தத்தை விஸ்தாரமா வர்ணிக்கிறது. 12வது அத்தியாயம். விருத்ரஸ்ய தேகான் நிஷ்கிராந்தம் ஆத்மஜோதிரரிந்தமா. ராஜனே, ஒரு ஆச்சரியண்டா, இவன் வயத்தை கிழிச்சுன்னு வந்தான்னு இந்திரனை எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்கா. புஷ்பம் பாரி பொழிஞ்சுட்டு இந்திரன் ஜெயிச்சுட்டான், விருத்ரனை ஜெயிச்சுட்டான்னு வேதத்துல இருந்து உள்ள மந்திரங்கள் எல்லாம் சொல்லிட்டு இந்திரோ விருத்ரகம் ஹத்வா அசுரான் பராபாவியா, ஒரு அணுவாகம் முழுக்க இந்த விருத்ரவதத்தை பத்தி சொல்றது வேதம். இதெல்லாம் மகர்ஷிகள் கொண்டாடிட்டு இருக்கால். ஒரு ஆச்சரியம் அப்ப நடந்தது. என்ன நடந்ததுன்னா, அந்த விருத்ரனோட தேகத்திலேருந்து ஒரு பெரிய ஜோதிஷு பரப்பிட்டு குருவாயூரப்பனோட சரணத்தை போய் சேர்ந்ததுடா. இந்த விருத்ராசுரன் பகவானை போய் அடைஞ்சான். அவன் தானே வேணும்னு சொன்னான். அவன் இந்திரன்டேந்து ஜெயம் கேட்கல விருத்ராசுரன், எனக்கு நீந்தான் வேணும்னா. அதனால அந்த நாராயணனோட சரணத்தை போய் அடைஞ்சான் விருத்ராசுரன். விருத்ரஸ்ய தேகான் நிஷ்கிராந்தம் ஆத்ம ஜோதிரரிந்தமான் அஷ்யதாம் சர்வலோகானாம் அலோகம் சமபத்யதான். விருத்ராசுரனுடைய மோட்சம் அதை கண்டால் எல்லாரும் அப்படின்னு சுக்காச்சாரியால் அழகாக 12 அத்தியாயம் ஆயிருக்கு ஷஷ்டஸ்கந்தத்துல. பாகவத சப்தாகமும் நம்ம ஆசிரமத்துல இந்த மாச சப்தாகம் பூர்த்தியா இருக்கு. நாளை கார்த்தாலையோடு பாராயணம் பூர்த்தியாகி காவேரி இருக்கிறையே ஒரு கரையா போயின்னு இருக்கால். காவேரியில அவபிருத ஸ்நானம், கங்கை முதலிய புண்ணிய தீர்த்தங்கள்லாம், சரையு முதலிய தீர்த்தங்கள், பிரயாக தீர்த்தங்கள் எல்லாம் அந்த கலசத்துல சேர்த்து ஒரு வாரமா பூஜை பண்ணிட்டு இருக்கு பகவானுக்கு. நித்திய சாஸ்திரநாம அர்ச்சனை பண்ணிட்டு பாராயணங்கள் எல்லாம் பண்ணிட்டு ஷோடசோபச்சார பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற அந்த கலச தீர்த்தத்தை நாளைக்கு பத்ரி நாராயணர் நம்ம ஆசிரமத்தில் இருக்கார், பத்ரியிலேருந்து வந்திருக்கார். அவரையும் எழுந்துருளை பண்ணிட்டு காவேரிக்கு போய் இந்த தீர்த்தத்தினால அவருக்கு அபிஷேகம், அப்படியே காவேரியில விட்டு அவபிருத ஸ்நானம். நாளை கார்த்தாலையோட இந்த மாச பாகவத சப்தாகம் மங்களம். அடுத்தது மேல ஆகஸ்ட் 10ஆம் தேதியிலேருந்து கோகுலாஷ்டமி உற்சவம், கிருஷ்ணாவதார உற்சவம். அநேகமாக 9ஆம் தேதியே பிரவச்சனம் தொடங்கிவிடலாம். 15 நாளைக்கு உற்சவம் நம்ம ஆசிரமத்தில். இது 7வது வருஷமா கோகுலாஷ்டமி உற்சவம் நடக்கிறது. இப்போ கீழே ராமநவமி ஆச்சு. அடுத்தது கிருஷ்ணா அஷ்டமி. அநேகமாக இந்த ஷஷ்டஸ்கந்த சங்கிரகமாக இன்னொரு 5-6 அத்தியாயம் தான் இருக்குது பூர்த்தியாகி பிரகலாத சரித்திரம். அநேகமாக கோகுலாஷ்டமியில் பரம பாகவதோத்தவரான பிரகலாத சுவாமியோட சரித்திரம் வந்துவிடும். நாளாக நானே எதிர்பார்த்துட்டு இருக்கேன் பிரகலாத சரித்திரம் சொல்லணுமேன்னு. ஒரு இடத்துல 10 நாளைக்கு சொன்னோம். பிரகலாத ஸ்துதி மாத்திரம் ஒரு 10 நாளைக்கு வீனஸ் காலனியில் மெட்ராஸில் அந்த 42 ஸ்லோகத்தையும் சொல்கிற பாக்கியம் கிடைச்சிது. நரசிம்மமூர்த்தியோட ஒரு அனுகிரகம். இந்த தரையும் இந்த கிருஷ்ணாஷ்டமியில் இந்த 14 நாளில் பாகவதம் மேலே தொடரும். 2 சப்தாகங்கள் கோகுலாஷ்டமியில் நடக்கிறது. முடிஞ்சவா வரலாம். இந்த யூடியூப்பில் பார்க்குறவாளுக்கு சொல்கிறேன். 16ஆம் தேதி கோகுலாஷ்டமி அன்னைக்கு பிராமண பூஜனங்கள், 2000 பேருக்கு அன்னதானங்கள். 17-18ஆம் தேதி ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வருது, அன்னைக்கு லக்ஷார்ச்சனை. நம்ம ஏகதின லக்ஷார்ச்சனை வருஷம் பண்ணுறது. ராமநவமின் போது ஒரு லக்ஷார்ச்சனை, கோகுலாஷ்டமியில் ஒரு லக்ஷார்ச்சனை. 1000 கிலோகிட்ட புஷ்பங்கள் துளசி எல்லாம் வாங்கி பகவானுக்கு ஒரு 25-30 பேரை கொண்டு ஏகதின லக்ஷார்ச்சனை சுவாமிக்கு அதுவும் நடக்கும்.
பிராமணாளுக்கெல்லாம் பூஜனங்கள் நடக்கும். கிருஷ்ணாவதாரம் படித்து பீஜதானங்கள் ஒரு 30-40 மூட்டை அரிசி, பருப்பு, மங்கள திரவியங்கள்லாம் வெள்ளம் மொத்தத்திற்கு ஒரு 3000-3500 ரூபா பெருமான கிராசரிஸ் ஒரு 40-50 பேருக்கு ஒரு மாதம் அந்த ராமநவமி கோகுலாஷ்டமி கொடுத்துட்டுருக்கோம். கொரோனா நேரங்கள்லாம் 108 பேருக்கு கொடுத்தோம். ஸ்ரீராமர் அது போல் அனுகிரகம் பண்ணிலாம். இந்த சமயம் எப்படி இருக்கோ அது தந்தா போல் இப்போ ராமநவமி போது ஒரு 30 பேர்கிட்ட கொடுத்தோம். பகவானோட சங்கல்பம் எப்படி இருக்கோ அது போல் அதுவும் நடக்கும். பிரவச்சனமும் மேலே இன்னைக்கு இந்த பிரவச்சனம் பூர்த்தியாகிறது. அடுத்த பிரவச்சனம் கோகுலாஷ்டமியில் மேலே தொடங்கும். பாகவதத்தோட தொடர்ச்சி. குருவாயூரப்பனோட அனுகிரகம். இங்கே வந்து சப்தாகம் நடத்தின குடும்பங்கள், நடத்தின்னு இருக்கிற குடும்பங்கள், வருஷம் நடத்துறதுன்னு சங்கல்பிச்சு சில பேர் நடத்தின்னு இருக்கா, நடத்தணும்னு சில பேர் ஆசைப்பட்டுன்னு இருக்கா. எல்லாருக்கும் கிருஷ்ண பக்தால் அத்தனை பேருக்கும் பகவானுடைய அனுகிரகம் பூர்ணமாக கிடைக்கட்டும். வருஷத்துக்கு 2-3 சப்தாகங்கள் நம்மளே நடத்துறதாக இருக்கு. இப்போ இந்த மாதம் போன மாதங்கள்லாம் நம்ம ராமாசிரமத்திலேருந்து இந்த சப்தாகம் நடக்கிறது. மாதம் ராமாயணம் பாகவதம் படிக்கணும்னு ஒரு சங்கல்பம் நம்ம ஆசிரமத்தில். கீழே ராமநவமி பரியந்தான் நிறைய நவாகமே நடந்துன்றதுனால மாதம் இப்போ பாகவதமாக நடக்கிறது. அடுத்த மாதம் 2 சப்தாகம் நடக்க போகிறது. அப்புறம் அடுத்த மாதம் செப்டம்பர்லேயும் மகாலய பட்சத்தில் ஒரு சப்தாகம் ஒருத்தர் சங்கல்பிச்சிருக்கால் நடக்க போகிறது. அடுத்தடுத்து பகவானுடைய அனுகிரகத்தில் நம்ம ஸ்ரீரங்கம் உபய காவேரி தீரத்தில் ரங்கநாதன் தாயாருடைய பாதச்சாயையில் பகவான் இப்படி ஒரு ஆசிரமத்தை கொடுத்து நமக்கு அவனை பற்றி சொல்கிற பாக்கியத்தை கொடுத்துருக்கா. யாருக்கெல்லாம் பாக்கியம் இருக்கோ இங்கே வந்து நடத்தலாம். சங்கல்பம் பண்ணிட்டு பகவானுடைய அனுகிரகம். ஸ்ரீரங்காக்கியம் மகாபுண்ணியம். இன்னைக்கு பாராயணத்தில் சப்தாக பாராயணத்தில் பலதேவரோட தீர்த்த யாத்திரையை பற்றி சொல்கிறார். 79வது அத்தியாயம் தசமஸ்கந்தம் உத்தரார்த்தத்தில் சொல்கிறாள். அதில் பலதேவர் ஸ்ரீரங்கம் வந்தார்ங்கிறார். காவேரி ஸ்நானம் பண்ணி ரங்கநாதன் தரிசனம் பண்ணி ஸ்ரீரங்காக்கியம் மகாபுண்ணியம் எத்திர சந்நிஹிதோ ஹரிஹி அப்படின்னு பூர்ண சாநித்தியத்தோடு இருக்கான் பெருமாள் இங்கேன்னு பாகவதம் சொல்கிறது. அந்த ஸ்ரீரங்கத்தில் இந்த சப்தாக பிரவச்சனம் இன்னைக்கு பூர்த்தியாகிறது. குருவாயூரப்பனோட அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும். கல்யாண ரூபாய கலௌ ஜனானாம் கல்யாணதாத்ரே கருணாசுதாப்தேகம் வாதி திவ்யாயுத சத்கராயே வாதாலயாதீஷ நமோ நமஸ்தே. நாராயண 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 நாராயண. பாலாம்பிகேஷ வைத்யேஷ பவரோக ஹரேதிஜாம் ஜபேன்னாமத்ரயம் நித்யம் மகாரோக நிவாரணம். மகாதேவ 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 மகாதேவ. ஹர நம பார்வதீபதயே. ஜானகி காந்த ஸ்மரணம் கோபிகா ஜீவனஸ்மரணம். சத்குரு ஆஞ்சநேய மூர்த்திகி.